1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6-7 வசனங்களும், யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. போதும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், பிதாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லையே என்றிருக்கு. அது எந்த அறிவு? இயேசுதான் தேவன் என்கிறதான அந்த அறிவு, இயேசுதான் கர்த்தர் என்கிறதான அறிவு, இயேசுதான் தேவாதி தேவன் என்கிறதான அறிவு. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள், இயேசுவை சிலுவையிலே தொங்கினதான ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக பார்க்கக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததினாலே இயேசு தேவன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரம் உள்ள தேவனாய் என்றதான அந்த ஒரு விசுவாசம் இருக்க. இந்த காலகட்டத்திலே அநேகர் இயேசுவை மறுதளிக்கக்கூடியவர்களாகவே மாறிக்கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்திலே அநேகர் இயேசுவின் மீது முழு விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கிறார். 4 தெய்வங்கள் இருக்குன்னா 5வது தெய்வம் 4+1 5, 5வது ஆட்டு இயேசு கிறிஸ்து வைக்கக்கூடிய ஜனங்களும் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்குள்ளே தேவ நம்பிக்கை, இயேசுவின் மீது உள்ள முழு விசுவாசம் குறைந்து கொண்டே வருது. ஏன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இயேசுவை அறியாத மற்ற ஜனங்களோடு கூட இருக்கிறதுனால அந்த விசுவாசம் இல்லை. ஒரு சில காலேஜ் பிள்ளைங்கள்ட்ட பேசும்போது தான் தெரியுது, அதிர்ச்சியாக இருக்குது. அந்த பிள்ளைங்களுக்கு கிறிஸ்தவங்கன்னு தான் சொல்கிறேன், வரக்கூடியவங்களாக இருக்காங்க கடமைக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து மேலே எந்த கடுகள விசுவாசமும் கிடையாது, கடுகள விசுவாசமும் இல்லை. சில பிள்ளைங்க சிட்டிகளுக்கு படிக்க போகுது, இல்லை சிட்டிகளில் வேலை பார்க்க போகுது, அது வரைக்கும் நல்லா இருக்கு. அங்கே போய் இடைப்படக்கூடியவங்க மற்றவங்களாக இருப்பாங்க. பிறகு ஒரு துளி அளவு வரைக்கும், நீ ஒரு வாரத்தில் ஒரு காலாவது இயேசுவை நினச்சி பார்த்தியான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கு. அந்த இயேசு கிறிஸ்துக்கு மேலே ஒரு துளி அளவு. ஆனால் எல்லாருமே என்ன தான் சொல்கிறீங்க, கிறிஸ்தவங்க கிறிஸ்மஸுக்குலாம் வந்துடுவோம், முக்கியமான பண்டிகைக்கு மட்டும் வரக்கூடியவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குள்ளேயும் நான் கிறிஸ்தவங்கிற எண்ணம் இருக்கே தவிர இயேசு யாருங்கிற அறிவு அவங்களுக்குள்ளே இல்லை. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவனுங்கிறதான அந்த அறிவு இல்லை. சிலுவையில் தங்கின ஒருவர், மற்ற எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது, அதில் 4ல் இது 1 5 கிறிஸ்தவங்களுக்குள்ளே. வெளிநாடுகளில் வேலைக்கு போகிறாங்க, பல நாடுகளில் உள்ள மக்களோடு இடைபடுறாங்க. இங்கே வரும்போது பார்த்தா ஒரு துளி அளவு வரைக்கும் விசுவாசம் இல்லை. ஜெபிக்கிறியான்னு கேட்டாலே சிலருக்கு மன கஷ்டங்கள் வருது. இயேசுவை பற்றி சிந்தனை உண்டான்னு கேட்டால், ஆனால் அவர்களும் கிறிஸ்தவர்கள், அவங்க தங்களை சொல்லிக் கொள்ளுகிறார். இப்போ கிறிஸ்தவர்கள் ஒருபடி மேலே போய் நாஸ்திகர்களாக மாறிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக வாலிப பிள்ளைங்க நாஸ்திகர்களாக, அதாவது தேவ நம்பிக்கையே இல்லாமல், தேவ நம்பிக்கை இல்லாத விதத்தில் வாலிப பிள்ளைங்க ஆண்கள் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. அநேகருக்குள்ள தேவன் ஒருவர்னு இருக்கலாம், ஆனால் அது இயேசு அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு உறுதி இல்லை. வானங்களை பார்க்குறாங்க, பூமியை பார்க்குறாங்க, தேவனுங்கிற ஒருத்தர் இருக்கலாம், ஆனால் அது இயேசு அவர் தான் மெய்யானது, அந்த உறுதி கிடையாது, அந்த எண்ணமும் இல்லை. அவங்களுக்கு நினைப்பில் நிறைய படிச்சிட்டோம் அப்படின்னு இல்லை, அவங்க கீழ் நோக்கி போகிறாங்க. நம்ம வாழ்கிற ஒரு காலகட்டம் இயேசுவை மறுதளிக்கக்கூடியதான ஒரு காலகட்டமாக இருக்குது. அவருடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது, மேகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பார். அது என்ன விசுவாசம்? இயேசு தான் தேவன், அவருடைய வார்த்தை சத்தியம், அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் பரலோகராஜ்யம் போக முடியுங்கிறது அந்த விசுவாசம் இல்லை. இப்போ மக்களுக்குள்ள அந்த விசுவாசமே இல்லை. பாவம் செய்தால் என்னன்னு தான் கேட்குறேன், பாவம் செய்தால் என்னன்னு தான் கேட்குறேன். நரகத்தை கண்டது யார் அப்படின்னு அர்த்தம் என்ன? இயேசு அவங்க மதிக்கலை, இயேசுடைய சுவிசேஷத்தை மதிக்கலை. இயேசுடைய சுவிசேஷத்தை நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் அதிகமாக நரகத்தை குறித்து சொல்லியிருப்பார், அவர் அதிகமாக நியாய தீர்ப்பை குறித்து சொல்லியிருப்பார்,
அவர் அதிகமாக பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுவார். அதான் காலம் நிறைவேறிட்டு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு, மனம் திரும்புகள், முதல் பிரசங்கம். தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்தை குறித்து சொல்கிறார். ஏன்னா அவர் அங்கேருந்து வந்தவர், அவருக்கு நரகத்தை பற்றி தெரியும், அவருக்கு நியாயத்தீர்ப்பை பற்றி தெரியும். ஆனால் இந்த ஜனங்களை பாருங்கள், இயேசுக்கு மேலே எந்த நம்பிக்கையும் இல்லை. அவர் சொல்லிட்டார், கடைசி காலத்தில் இன்னும் அடையாளங்கள் இருக்குது, இதுதான் கடைசி காலத்தில் அடையாளம் சொல்லிட்டார். இப்போ பாருங்கள், நிலநடுக்கத்தில் சாகுது, வெள்ளப்பெருக்கத்தில் சாகுது, வெப்பத்தில் சாவுறாங்க, புதுசான நோய்களில் சாவுறாங்க. இதெல்லாம் தேவன் கடைசி காலத்துக்கு சொல்லியிருக்கார். யுத்தத்துக்கு மேலே யுத்தம். என்னத்துக்கு யுத்தம் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, ஆனால் யுத்தம் நடக்கும். இது எல்லாமே இயேசு கிறிஸ்து அவர் தேவனாக இருக்கிறதுனால அவருக்கு நிகழ்காலமும் தெரியும், கடந்த காலமும் தெரியும், எதிர்காலமும் அவருக்கு தெரியும். காலங்கள் அவருக்குள்ளே இருக்கு. ஆனால் இப்போ அந்த தேவனுக்கு மேலே சந்தேகப்படக்கூடிய இங்கேயே இருப்பீங்க. வந்திருக்கிறது எதுக்கு? ஞாயிற்றுக்கிழமை வரணும், வந்துடும். ஆனால் இயேசு தான் மெய்யான தேவன்கிறது 100க்கு 100 விசுவாசித்து இந்த உலகத்தில் சாட்சியாக ஜீவிப்பியான்னு கேட்டால் தயங்குவாங்க. மற்ற ஜனங்களுக்குள்ள, அவங்களுக்கு முன்னாடி தேவனை அறியாத மற்ற ஜனங்களுக்குள்ள, நீ வேலை செய்யக்கூடிய இடத்துல, படிக்கக்கூடிய இடத்துல இயேசு தான் தேவன் சொல்ல முடியுமான்னு கேளுங்க, சொல்ல மாட்டாங்க, தலையை தொங்க போடுவாங்க. காரணம் என்ன? உங்களுக்குள்ளே விசுவாசம் கிடையாது, உங்களுக்குள்ளே உறுதி கிடையாது. ஒருவேளை அவங்க தெய்வமும் மெய்யான தெய்வமாக இருக்கலாம். நான் இந்த கிறிஸ்தவ குடும்பத்திலே வளர்ந்ததுனால என் தேவனுக்கு மெய்யான தேவன், அவங்களுக்கு அவங்க தெய்வம் மெய்யான தெய்வமாக இருக்கலாம். அது உண்மையான வாழ்க்கையும் கிடையாது, உண்மையான விசுவாச ஜீவியமும் கிடையாது. இயேசு தான் மெய்யான தெய்வம், அந்த உறுதி இருக்குதானே? இல்லை. ஜனங்கள் கீழ் நோக்கி போயிட்டே இருக்காங்க. மறுபடியும் வாசிங்க 1 கொரிந்தியர் 8:6-7 பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. பாருங்க, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர், இயேசு கிறிஸ்து ஒரே தேவன் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாக தான் வானங்களும் வானாதி வானங்களும் சர்வ சேனைகளும் பூமி எல்லாமே உண்டாக்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன சொல்கிறோம்? உங்களுக்கு தேவன் இயேசு தேவன், உங்களுக்கு தேவன் அந்த தேவனாக இருக்கும். சரி, ரெண்டில் எது மெய்யான தேவன் கேட்டால் இவங்களுக்கே உறுதியாக சொல்ல தெரியும், அவங்க தெய்வமும் இருக்கலாம். இல்லை, இயேசு கிறிஸ்து பூமியும் வானத்தை எல்லாவற்றையும் உருவாக்கினார். அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. போதும். ஆகிலும் இந்த அறிவு சபையார் எல்லாரிடத்திலுமே இல்லை. ஆகிலும் இந்த அறிவு, ஆகிலும் இந்த உறுதி, ஆகிலும் இயேசுதான் மெய்யான தேவனுங்கிறதான உறுதி எல்லாரிடத்திலும் இல்லை. ஆனால் இந்த அறிவு தேவை. இந்த அறிவு இருந்தால் தான் நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். யோவான் சுவிசேஷம் 17:3 மறுபடியும் வாசிங்க. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே ஆனால் இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியும். பவுல் அப்போஸ்தலன் இயேசுவை அறிகிறதான அந்த அறிவிற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் என்றார். இயேசுவை அறியக்கூடியதான அந்த அறிவிற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் என்றார். குப்பையுமா எண்ணுகிறேன்னு சொல்லுகிறார். அந்த அறிவு தான் முக்கியம். அவர் சொல்லுகிறார், நான் இயேசுவை மாம்சத்தில் அறியலைன்னு சொல்கிறார். மாம்சீகத்தில் 33 வருஷம் வாழ்ந்தால அந்த இயேசுவை நான் அப்படி பார்க்கல, அவர் தேவனாக பார்க்குறேன்னு சொல்லுகிறார். அவர் ஆவியாக இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாய் பார்க்குறேன்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சிலுவையில் தொங்கப்பட்டு அவ்வளோதான், அதை மட்டும்தான் பார்க்குறீங்க. அவர் வானாதி வானங்களை உண்டாக்குனார், ஆதியும் அந்தம் இல்லாத ஒரு தேவன். அந்த மாதிரி எண்ணம் நமக்குள்ளே இல்லை. ஆனால் அந்த அறிவு தான் முக்கியம். அந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகவும் முடியும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளவும் முடியும். 1 யோவான் 5:20 வாசிங்க. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். பாருங்க, இப்போ அநேகருக்கு புத்தி மழுங்கி போயிட்டு, சும்மா கடமைக்கு இயேசு தேவன் சொல்லுவாங்க. ஆனால் மற்ற இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு முன்னாடி இயேசு தான் தேவனுடைய சொல்லிட்டு உறுதி இருக்கான உறுதி இல்லை, சந்தேகம் பிடிச்சவங்க, இருமனும் பிடிச்சவங்க, அவிசுவாசம் உள்ளவங்க. ஆனால் தேவன் நமக்கு தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார், பிரகாசமான மனக்கண்களை தந்திருக்கிறார், வேத வசனத்தை தந்திருக்கிறார். இயேசு தான் தேவன், வேற தேவன் இல்லை. அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். முடிஞ்சு போச்சு. இவரே மெய்யான தேவன். அநேக நாமங்களை மெய்யான தேவன் என்று சொல்லலாம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் மெய்யான தேவன்.
அவர் ஒருவர் மாத்திரம் தான் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார், நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவருமாக இருக்கிறார். தீத்துக்குள் நிருபம் 2:13 வாசிங்க. இங்கே மெய்யான தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே மகாதேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. வேதம் எதை போதிக்குங்கிறது பாருங்க. இயேசு கிறிஸ்து தான் என் மெய்யான தேவன். புத்தியை நமக்கு புகட்டுறது. மற்றவங்களெல்லாம் தேவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்பி வீணாய் போகிறாங்க. நம்முடைய தேவன் தான் மகாதேவன், சர்வவல்லமையுள்ள தேவன், மகத்துவம் நிறைந்த தேவன். யோவான் சுவிசேஷம் 20:28-29 வாசிங்க. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். பாருங்க, இங்க கண்டு அதுக்கப்புறம் தான் விசுவாசிக்கிறார். இயேசுதான் தெய்வம் என்று அறிக்கையிடுகிறார். என் ஆண்டவரே என் தேவனே. இங்க தேவனே என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து வாயை மூடு, என்னை தேவன் என்று சொல்லாதுன்னு சொன்னாரா? இல்லை, அவர் அதை அங்கீகரிக்கிறார், அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் தேவன் என்று. நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? கிறிஸ்து மெய்யான தேவன், மீட்பர், மெஸ்ஸியா, இரட்சகர். இங்க தோமா அவருக்கு பிரதித்திரமாக என் ஆண்டவரே என்று சொல்லுகிறார், என் தேவனே என்று சொல்லுகிறார். சொல்லும்போது வாய மூடுன்னு சொல்லலை. அடுத்தது ஒரு வார்த்தையில சொல்றாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்த விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். நீ என்னை கண்டு, எப்படி? பூட்டப்பட்ட ரூமுக்குள்ள கதவே திறக்காம இருக்கும்போது நான் உள்ள வந்து இருக்கிறேன், அது முதல் காரியம். அப்படின்னா ஆவியா உள்ள வந்துட்டேன், சரி, முதல் காரியம். ரெண்டாவது காரியம், அந்த ஆவி உள்ள வந்த பிறகு மாம்ச ரூபத்தில் இருக்கு, அது கொஞ்சம் கற்பனை பண்ண முடியாது. இப்போ நீ தொட்டு பார்த்து வச்சு இது தேவனுடைய செயல், நீ தேவனால் மட்டும்தான் முடியும், அப்போ நீ தேவன் என்று சொல்லுகிற. ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, அந்த ஜனங்கள் காணாதிருந்த விசுவாசிகள். அப்போ இயேசுவே தேவன் என்று காணாதிருந்து உறுதியாய் விசுவாசிக்கக்கூடிய நீங்கள் தான் பாக்கியவான்கள். ஆனால் இப்போ அநேகர் பாக்கியவான்கள் இல்லை. ஏன்னா அநேகருக்குள்ள அந்த விசுவாசம் கிடையாது. அநேக சந்தர்ப்பவாதிகளாக இருக்கிறாங்க, மனுஷர்களை பிரியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு ஏற்றடி வளைந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சாட்சியாய் இயேசுதான் தேவன் என்று அறிக்கை பண்ணக்கூடிய பலனற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? இயேசு கிறிஸ்து உலகங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே இருந்த தேவன் என்று சொல்லப்பட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 22:13 வாசிங்க. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். சிலுவையில் தொங்கின அந்த தேவனை மாத்திரம், அந்த இயேசுவை மட்டும் பார்க்காதுங்க. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஆதியிலேயே இருந்த தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும், நான் ஆதி, தொடக்கம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த தொடக்கத்திலே நான் இருந்தேன். நான் முந்தினவர், கடைசியாக ஒன்று இருக்குமே, ஆனால் அதுவும் எனக்கு தெரியும், நான் பின்னருமாயும் இருக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 1:30 வாசிங்க. அங்கே யோவான் ஸ்நானனே அவருக்கு பிறகு பிறந்ததான இயேசு கிறிஸ்துவ குறித்து ஒரு சாட்சி சொல்கிறார். வாசிங்க. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் இயேசு கிறிஸ்து. அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். பாருங்க, அவர் எனக்கு முன்னிருந்தார். பிறப்பின்படி பார்த்தால் மாம்சகாரமாய் பார்ப்போமையானால் யோவான் ஸ்நானனுக்கு பிறகு பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. யோவான் ஸ்நானத்துக்கு 6 மாதத்துக்கு பிறகு பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆனால் ஆவியினாலே நடத்தப்படக்கூடியதான, பிறக்கும் போதே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டதான அந்த யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், தேவ ஆவினாலே என்ன சொல்லுகிறார்? இந்த இயேசு கிறிஸ்து நீங்கள் மாம்சத்தில் பார்க்குறீங்களா ஐயா, இவரை மாம்சத்தில் பார்க்காதுங்க, ஏன்னா இவர் தேவன், இவர் எனக்கு முன்னிருந்தவர் என்று சொல்லப்பட்டு யோவான் சுவிசேஷம் 16:28 வாசிங்க. நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். பாருங்க, நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன். நித்திய பிதா என்று இயேசு கிறிஸ்துவ குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. அவர் பிதாவோடு இருந்தார், ஆதியிலே இருந்தார். அங்கு இருந்து நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக மாத்திரம் மனித ரூபம் எடுத்து உலகத்திலே வந்தார். யோவான் சுவிசேஷம் 8:58 வாசிங்க. ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, யூதர்களுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவங்க எல்லாம் இவரை மனுஷனா தான் பார்க்குறாங்க. அப்போ சொல்றாங்க, அட மடையமாறுல,
நான் மனுஷ ரூபத்தில் இருந்தால் நான் தான் தேவன். நான் ஆபிரகாமுக்கு முன்னாடி, ஆபிரகாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததான மனுஷன். இப்போ நம்ம பார்க்கும்போது 4000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆபிரகாமுக்கே முன்னாடி நான் தான் இருந்தேன். அதான் இயேசு நம்ம சொல்றதுக்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். இப்போ அது சொல்றதே மாட்டேங்கிறோம், சாட்சி சொல்ல பயப்படுறோம். மற்ற ஜனங்களுக்கு முன்னாடி, இயேசுவை அறியாத மற்ற ஜனங்களுக்கு முன்னாடி அவங்க வணங்கக்கூடியதான அந்த தெய்வமே இல்லாத நாமத்தை அவங்க உறுதியாக சொல்கிறாங்க, அதுக்காக தங்களுடைய ஜீவனையே கொடுக்குறாங்க. நம்ம அவங்க முன்னாடி தயங்கக்கூடியவங்களா இருக்கிறோம். எவ்வளோ வெட்கக்கூடிய காரியம் பாருங்க. இயேசு கிறிஸ்து அவர் மெய்யான தேவன். அவர் 1000 வருஷங்களுக்கு முன்பாகவே இருந்தார். மனுஷனுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு வயசு 50 வரைக்கும் ஆகலன்னு கேட்குறாங்க. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, அதுக்கு முந்தின 57 வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உமக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீர் ஆபிரகாமை கண்டீரோ என்றார்கள். பாருங்க, அந்த மனநிலை தான் இப்போ இங்கேயும் இருக்கு. நீங்க மாம்சீகத்தில், அதாவது நீங்க ஆவிக்குரியவங்க இல்லை, நீங்க நல்ல ஜெபம் பண்ணக்கூடியவங்க இல்லை, நீங்க ஆவியில வாழக்கூடியவங்க கிடையாது. ஆவிக்குரியவங்களா மாறினா மட்டும்தான் அந்த இயேசு கிறிஸ்துவை வெறும் சிலுவையில் அறையப்பட்டவராக மட்டும் பார்க்காம அவர் மெய்யான தேவன், அவர் பூமியை உண்டாக்கின தேவன், சர்வ அதிகாரம் உள்ள தேவன்கிறது மனதுக்குள்ள வரும். இப்போ அநேகருக்குள்ள என்ன, அந்த சிலுவையை வரைஞ்சிக்கிடுவாங்க, சிலுவையை வச்சுக்கிடுவாங்க, சிலுவையை பார்த்துக்கிடுவாங்க, அதுக்குள்ள அவர் அடக்கி வச்சுட்டீங்க. இல்லை, அவர் ஆதியில் இருந்த தேவன், அவர் ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்தவர். இப்போ பார்க்குறது என்ன, 33 வருஷத்தில் இறந்து போனார். அப்படி ஒரு பரிதாபமான தோட்டத்தோடு நீங்கள் பார்க்குறீங்க. அவர் தேவன், அவர் ஒருவரே தேவன், அவர் மெய்யான தேவன், அவர் மகா தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். தீர்க்கதரிசன புஸ்தகம் 9:6 வாசிங்க. அவர் பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். பாருங்க, அவர் தேவன், அதனாலே கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். தேவன், அவருடைய நாமம் அதிசயமானது. நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்போது சொல்லுவார் அதிசயமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே தான் இங்கே ஒப்பிடப்பட்டிருக்கு. அவர் அதிசயம், தேவன் ஒருவர் தான் அதிசயமானவர். ஏன்னா அவருக்கு அதிசயங்களை செய்கிறது, அற்புதங்களை செய்கிறது லேசான காரியம், லேசான காரியம். அங்கே சிரமப்பட வேண்டிய தேவையே இல்லை. இல்லாமல் இருக்குது, அதில் இருக்கிறது போலே அழைச்சிடுவார், உடனே வந்துடும். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, அவர் ஒருவர் தான் ஞானம், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர் என்று இருக்கு. வல்லமையுள்ள தேவன், சகல வல்லமையும் பொருந்தினவர், அவரால் எதுவும் செய்யக்கூடும். நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நித்திய பிதா, நித்திய காலமாக வாழக்கூடிய அவர் தான் அந்த இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து அடுத்த காரியம் என்ன, இந்த இயேசு எல்லாவற்றையும் படைத்தவர் என்றும் வேதம் சொல்கிறது. கொலோசியர் நிருபம் 1:16-17 வாசிங்க. என்னுடைய நோக்கம் ஒன்னே ஒன்று தான், நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. இயேசுவை குறித்த அறிவு உங்களுக்குள்ள இல்லை, கிறிஸ்தவர்கள் தான் சொல்றீங்க, ஏதோ கொஞ்சம் விசுவாசம் இருக்கு, இல்லைங்கள. ஆனால் மற்ற ஜனங்களுக்கு முன்னாடி நீங்கள் போகும்போது, உலகத்துக்கு முன்னாடி போகும்போது சாட்சியாய் அறிவிக்க, சாட்சியாய் சொல்ல, சாட்சியாய் ஜீவிக்கக்கூடிய பலன் இல்லாமல் இருக்கு. காரணம் என்ன, அறிவில். தேவனே அறிகிற அறிவில், தெளிந்த புத்தி இல்லை, இயேசு யாரும் சொல்ல தெரியல. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, அவர் தான் தேவன், அவர் தான் மெய்யான தேவன், அவரை தவிர உலகத்தில் வேறு தேவன் இல்லை இல்லை இல்லை. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும். பாருங்க, பில்டிங் மட்டும் இல்லை, எல்லாம் துரைத்தனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவம், சிங்காசனம், எது இந்த உலகத்தில் இல்லை கோள்களில் எது இருந்தாலும் இல்லை என்ன வல்லம் இருந்தாலும் எல்லாமே அவரை கொண்டு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. வாசிங்க, சகலமும் அவரை கொண்டும், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ இந்த பூமி, அண்ட சராசரங்கள், முதல் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம், வானாதி வானம், எல்லாம் 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 அவரை கொண்டு, வார்த்தையாகிய அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், அவர் தான் தேவன், அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது, அவரால் தான் நிலைநிற்கிறது. யோவான் சுவிசேஷம் 1:3 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்று அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. பாருங்க, சகலமும் சகலமும், அதாவது தேவ ஊழியக்காரர்களுக்கு தேவன் வெளிப்படுத்த
தேவனுடைய மனுஷனாகிய அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அங்கே என்ன? தேவ மனுஷனாகிய பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அந்த இயேசு அவங்க மாம்சத்தில் பார்க்கல. அதனால் அவங்களுக்கு தெரியுது அவர் இன்பிட்ட ஒரு லிமிட்டுக்குள்ளே பார்க்கல. அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை என்று இருக்கு. இந்த இயேசு அடுத்த கட்டம், இயேசுங்கிறவர் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர். இப்போ தேவன் என்று சொல்லும் போதே அந்த தேவனுக்கு மட்டும்தான் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. இடைப்பட்ட பாகம். தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து பாருங்க. பொதுவாகவே எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்கு, தேவன் மட்டும்தான் பாவங்களை மன்னிக்க முடியும். தான் உயிரோடு இருக்கும்போதே தான் தான் தேவனுங்கிறத அவர் மரமண்டுகளுக்கு காண்பிச்சிட்டார். ஆனால் மரமண்டுகளுக்குள்ள ஏறலை. பிடிச்சி எப்படா இவரை தீர்த்து கட்டலான்னு தான் பார்த்தேன். தன்னை தேவன் என்று மக்கள் புரிந்து கொள்கிற விதத்தில் எல்லாவற்றையுமே காண்பித்து விட்டார். 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஒன்றுமே கிடையாது. இருக்குது என்னன்னு கேட்டார். அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுகிறார், அதை அப்படியே பெருக்கிட்டே இருக்கிறார். 5 அப்போ 2 மீன், அது ஒரு கூடைக்குள்ளே இருக்கும். அதை பிச்சு பங்கு வைக்கும்போது குறைய தான் செய்யணும். அதை பிச்சு பங்கு வச்ச பிறகு பார்த்தா அங்கே 12 கூடையில் எடுக்கிறாங்க. இது என்ன கேல்குலேஷன்? இது என்ன கணக்கு? அவர் தான் தேவன் இயேசு கிறிஸ்து. இருக்கிறது எனக்குன்னு உண்டு. அதை 5000 புருஷன் இருக்கும்போது 5000 புருஷர்களுக்கு 5000 மனைவிமார் இருக்கும். அப்போ 5000 மனைவிமார்களுக்கு 2 பிள்ளைங்க வீதம் போட்டு அந்த காலத்தில் 4-5 பிள்ளைங்க இருக்கும். எப்படி பார்த்தாலும் பட்டு 25-30,000 மக்கள் இருப்பாங்க. ஆனால் அது கொடுக்க குறையல, அது எத்தனையோ மடங்கு அதிகமாக. அவர் தேவன் 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 என்று சொல்கிறார். இங்கே ஒருபடி மேலே போய் தேவன் மட்டும்தான் பாவங்களை மன்னிக்கிறவர். தேவன் மட்டும்தான் பாவங்களை மன்னிக்கிறவர். அது எல்லாருக்குமே தெரியும். இங்க இடத்துல என்ன செய்றாரு? நான் தான் தேவன். அதை நிரூபிக்கிறதுக்காக என்ன சொல்ற? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டு. அந்த வார்த்தை வேற யாருன்னு சொல்ல முடியாது. மன்னிக்கிற அதிகாரம் இயேசுக்கு தான் இருக்கு. ஏன்னா அவர் தேவன், அவர் ஆதியில இருந்த தேவன். பேதுரு அவரை மறுதலிக்கும் போது பாவம் செய்து குற்ற உணர்வு உண்டாகுது. மனங்கசந்து அழும்போது அந்த தேவன் என்ன செய்யறது? மன்னிக்கிறார். அந்த மன்னிக்கப்பட்டதை உணர்கிறதுனால பாரங்கள் நீங்குது, குற்ற உணர்வுகள் நீங்குது, மன கஷ்டங்கள் மாறுது. தெய்வீக சமாதானம் பெற்ற மனுஷனாக இயேசுதான் தேவன் என்று சிலுவையில் தலைகீழாக தொங்கப்படுற வரைக்கும் அந்த மனுஷன் சாட்சி சொல்லிட்டே இருக்கிறார். ஏன்னா அவங்க இயேசு யார் என்பதை தெளிவாய் அறிந்து கொண்டார். விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை பார்த்து, இனி நீ பாவம் செய்யாதுன்னு சொல்ற, உன் பாவங்களை உன் மன்னிக்கிறேன்னு சொல்ற. அதுக்கு பிறகு அவ்வளோ கொடூரமான பாவம் செய்த பெண் இயேசுக்கு அருமையான ஒரு சிஷ்யா மாறு, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ற. அப்போ பாவம் செய்யக்கூடிய ஒரு மனுஷனுக்கு இயேசு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது அந்த பாவ பலன் மாறி போகுது. பாவத்தினுடைய இருளின் அதிகாரத்தினுடைய அந்த அந்தகார கிரியையுடைய தாக்கம் அந்த மனுஷனை விட்டு ஆவி ஆத்மா சரித்து அப்படியே மாறி போகுது. அது இயேசு ஒருவருக்கு மட்டும்தான் அந்த பலன் உண்டு, அந்த வல்லமை உண்டு, அந்த அதிகாரம் உண்டு. அவர் தேவனாக இருக்கிறது. வலதுபுறத்தில் உள்ள கலை, என் பாவங்களை மன்னி உங்களுடைய மேலே எனக்கு ஒரு இடம் தான், இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் தேவன். பரதீசுங்கிற இடம் அவருக்கு தெரியும், பரலோகங்கிற இடம் அவருக்கு தெரியும், உன்னதவானங்கிறது அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் இன்னைக்கு என் கூட இருப்பான்னு சொல்லி அவர் தேவன் என்பது நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். கடைசி காலத்தில் பாருங்க, நமக்கு சொல்லியிருக்க 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. நமக்கும் பாவங்களை மன்னிப்பதற்காக அவருடைய ரத்தத்தை சிந்திருக்கார். வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உலகத்தில் வேற எந்த தெய்வமும் இயேசு கிறிஸ்துவ போலேயே கிடையாது. என்கிட்ட யார் கேட்டாலும் நான் தைரியமாக சொல்லுவேன் என்று நிறைய வரும்போதுட்டெல்லாம் நான் வெக்கப்படாமல் சொல்லிடுவேன், உங்கள் தெய்வங்களை நான் குறை சொல்லலையா, ஆனால் என் தெய்வத்தை பற்றி நான் சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. உங்கள் தெய்வம், என்னுடைய தெய்வன் இயேசு கிறிஸ்துவ போல் இந்த உலகத்தில் பாடுபட்டுச்சான்னு கேட்பேன். அவங்க பல பிரிவுகளுடையவங்களாக இருப்பாங்க.
இயேசுவை அறியாத மற்ற ஜனங்களாக இருப்பாங்க. நான் அவங்ககிட்ட இதுவரைக்கும் கேட்டிருக்கேன், எத்தனையோ பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அவங்க யாருமே இதுவரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. இயேசு கிறிஸ்து ஒரு மாத்திரம்தான் மனுஷனை யதார்த்தமாய் சிநேகிக்கிற ஒரு தேவன். மனுஷனுடைய உயிர் இரத்தத்தில் இருக்குன்னு இருக்கு. அந்த உயிர் ஒரு மனுஷன் எழுப்பி நடமாட வேண்டுமானால் ரத்தம் தேவைப்படுகிறது. ரத்தம் இருக்கும்போது உயிருடையவனாக இருக்கிறான், உயிர் இருக்கும்போது பலனுள்ளவனாக இருக்கிறான், பலன் இருக்கும்போது பாவம் செய்கிறான். அப்போ இந்த பாவத்துக்கு ஒரு நிவர்த்தி பண்ண வேண்டுமே ஆனால் ரத்தம் சிந்துதல் அவசியமாக இருக்குது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதான் அநேக இயேசுவை அறியாத மற்ற ஜனங்கள் எல்லாம் கோழியை வெட்டுவாங்க, ஆடை வெட்டுவாங்க, மாடை வெட்டுவாங்க. ஏன்? ரத்தத்துக்கு ஒரு வல்லம் இருக்குது, நம்ம செய்த பாவங்களுக்கு நிவர்த்தி பண்ண ரத்தத்தை செலுத்திடுவோம்னு நினைப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு மாத்திரம் தான் இந்த உலகத்தில் வந்தார். மனுஷனாய் தோன்றினார். நீ கோழியை விட்டது, ஆடை விட்டதம்மா உனக்காண்டி அடிக்கப்படுற. இயேசு கிறிஸ்துக்கு இணையாக ஒரு தேவன் உலகத்தில் இல்லை, இனி இருக்க போகிறதே கிடையாது. ஏன்னா யதார்த்தமாய் நம்ம நேசிக்கிறவர், நம்முடைய பாவங்களை நம்மளை விட்டு அப்புறப்படுத்துறதுக்காக, நம்மளை விட்டு அப்புறப்படுத்தி பூரணமாய் நம்ம பரிசுத்த ஜனங்களாக இருப்பதற்காக தம்முடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை கழுவி சுத்திகரிக்கக்கூடிய தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான். நம்மை கழுவி சுத்திகரிக்கக்கூடிய தேவன் அவர் ஒருவர் தான். இங்கே இருக்கு பாருங்க இந்த வசனம், லேவியராகமம் 17:11. உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படுவதற்காக இரத்தம் கட்டளையிடப்பட்டிருக்கு, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்குன்று. அப்போ அந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நிவர்த்தி பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தம் கொடுத்து. அதனால தைரியமாக சொல்லுவேன், உலகத்தில் வேற யாருமே இயேசு கிறிஸ்துக்கு பக்கத்தில் வர முடியாது. அவர் ஒரு மாத்திரம்தான் நீதி உள்ள தேவன். நம்முடைய பாவங்கள் எல்லாம் தம் மீது போட்டுக்கொண்டார். நம்முடைய அந்தரங்க பாவங்கள் எல்லாம் தம் மீது போட்டுக்கொண்டார். வெளியரங்கமாய் நிர்வாணமாய் சிலுவையிலே தொங்கி ஜீவனை கொடுத்தார். ரத்தம் முழுவதையும் சிந்தினார். அவருடைய சிநேகம் அவ்வளோ பெருசு. பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றவர். இந்த கடைசி நாட்களில் நம்ம என்ன செய்கிறோம்? அவருடைய இரத்தத்தினாலே கழுவுதலை பெறுகிறோம், சுத்திகரிப்பை பெறுகிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாரு. ஆனால் இப்போ அந்த இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய சொல்ல வெட்கப்படக்கூடியவங்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஆத்மா பசியை தீர்க்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 6:35 வாசிங்க. அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். பாருங்க, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கும் ஒரு காலமும் தாங்க முடியும். இந்த உலகத்தில் நீங்கள் பணம், புகழ், பெயர், இல்லை ஆஸ்திகள், இல்லை எதுக்கு பின்னாடி நீங்கள் போனாலும் அது ஒரு கொஞ்ச நேரம், கொஞ்ச காலம் ஒரு சின்ன நிம்மதியை தருது. பிறகு என்ன ஆகுதுன்னா சோறு உண்டாகுது, சலிப்பு உண்டாகுது. ஆனால் எதுவுமே இல்லாத மனுஷன், வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்ச மனுஷன், வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களும் இயேசு கிறிஸ்துவத்தில் போய் பார்க்கட்டு. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும், அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை விசுவாசித்து முழங்கால் ஜெபம் பண்ணும்போது சூழ்நிலைகள் மாற்ற முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ள அந்த இருள் நீங்குது. யோவான் சுவிசேஷம் 8:12 வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு வழியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். பாருங்க, அதாவது இருளும் அந்தகாரமும் அவங்களை நெருக்கும் போது திருப்தி அவங்களுக்குள்ள இல்லை, சோர்வு அவங்கள பிடிக்குது, ஏண்டா வாழணுங்கிற எண்ணம் உண்டாகுது. ஆனால் இயேசு இடத்துல வந்து, ஆண்டவரே என் நிலைமை இப்படி இருக்கு, எனக்கு ஒரு மறுவாழ்வு தாருன்னு சொல்லும்போது, ஒருவேளை புருஷனுக்கு நிலைமை அப்படி தான் இருந்திருக்கலாம், இல்லை மகளுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கு. ஆனால் எனக்குள்ள இருள் நீங்குது, அந்த மன கடினம் மாறுது, தற்கொலை பண்ணணுங்கிறத எண்ணம் மாறுது, வாழ்ந்த எண்ணத்துக்கு என்கிறதான அந்த மன முறிவு அப்படியே மாறி போகுது. ஒரு வெளிச்சம் உண்டாகுது, ஒரு சந்தோஷம் உண்டாகுது, இருள் நீங்கி போகுது, அந்தகாரம் நீங்கி போகுது. நான் வாழணும், எதுக்கு நான் சாகணும்? இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார். இவங்க எல்லாரும் எனக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை துரோகம் பண்ணாலும் சரி, கூட இருந்துட்டு எனக்கு சதி கட்டினாலும் சரி, எப்படி இருந்துட்டு போட்டு நான் என்னை மறிக்க மாட்டேன். அந்த பலன் எங்கேருந்து வருது? அந்த வெளிச்சம் எங்கேருந்து வருது? இயேசு கிறிஸ்து இடத்துல போகும்போது மனுஷனுடைய இருளை இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். ஒவ்வொரு மனுஷன் இருள் நிறைந்தவங்களா இருக்காங்க, அந்தகாரம் பிடிச்சவங்களா இருக்காங்க, கவலையும் பாரமும் சோர்வடைந்து ஏண்டா ஒரு வாழ்க்கை வாழுறோன்னு இருக்கு. ஒவ்வொருத்தரும் விசுவாசத்தோடு இயேசு இடத்துல போய் பாருங்க, அந்த இருளெல்லாம் மாறி ஒரு வெளிச்சத்தையும் சமாதானத்தையும் தரக்கூடியவராக இருக்கார். அதே தேவன் தான் சரீர நோயை மட்டும் இல்லை, ஆத்ம நோயும் குணமாக்கக்கூடியவராக இருக்கார். ஏற்கனவே சொன்னேன், மார்க் சுவிசேஷம் 2:5 சொல்கிறார். என்ன சொல்கிறார்? திமிர்வாதக்காரனை பார்த்து உன் பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. இங்கே பாவங்களை மன்னிக்கிறார், அது ஒரு காரியம்.
அதே இது 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். இங்கே இயேசு கிறிஸ்து தேவனுங்கிறது பாவங்களை மன்னிக்கிறத மாத்திரம் வைத்து காண்பிக்கல. அடுத்த காரியம், இந்த உலகத்தில் மனுஷனுக்கு என்ன வேணும்னா சுகம் வேணும். பாவம் செய்யாமல், செல்ஃபோன் இல்லாமல், இல்லை இந்த தீய பழக்கம் இல்லாமல் என்னால் வாழ முடியலை என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த இயேசுனிடத்தில் போகும்போது அந்த பாவ பலன் அவர்கிட்ட மாறி போகுது, அப்படியே இறங்கி போகுது. நான் எல்லாத்தையும் என்னாலே விட முடியும்னா இயேசு எனக்கு தேவையா? தேவையில்லை. இயேசுனிடத்தில் குடிகாரன் வருவான், கீழ்த்தரமான பாய் வருவான். வரும்போது ஆண்டவரை என்னால் விட முடியலை, உங்களுடைய கிருபை உங்களுடைய பலன் எனக்கு தாரத்து. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, தீராத வியாதி, தீராத நோய். எனக்கு போன வாரம் தான் நினைக்கிறேன், ஒரு அம்மா வந்தாங்க. அவங்களுக்கு கேன்சர் வந்திருக்கு. அதுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மருந்துகளெல்லாம் பார்க்கும்போது அது அஃபெக்ட் ஆகி இனி ஒரு இடத்துல வேற ஒரு கேன்சர் எடுத்து இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் பல வருஷமான காரியங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் செக் பண்ணுவாங்க. பிறகு பார்த்தா இப்போ 2 வருஷமும் ஒரு மருந்தை ஒன்றுமே எடுக்கல. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சரி செக் பண்ணி பார்ப்போம் அப்படி ஒரு எண்ணம். பார்க்கும்போது ஏமா உங்களுக்குள்ள அதுக்குள்ளே எந்த சிம்டமே கிடையாது, எந்த சிம்டமே அதுக்குள்ளே, அதாவது கேன்சர் இருந்துச்சு எந்த அடையாளமே இல்லை. அவங்க சொல்கிற விதத்தை அப்படியே பார்த்துட்டே முகத்தை பார்த்துட்டு. ஏன்னா இந்த காலத்தில் மக்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆனால் இவங்களாம் நல்லா படித்தவங்க, என்கிட்ட வந்து சாட்சி சொன்னவங்க நல்லா படித்தவங்க, புருஷனும் படித்த ஆள், நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்குள்ளே இருக்க விசுவாசம். மறந்தே வேண்டான்னு சொல்லி வச்சுருந்தாங்க. சரி 2 வருஷம் ஆகிட்டு செக் பண்ணி பார்ப்போன்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. ஏமா உனக்கு அதுக்குள்ள அம்சமே கிடையாது அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி மருந்து எடுக்கும்போது வேறு சைடு எஃபெக்ட் வருது, வேறு காரியங்கள் வருது. சொல்கிறவங்க விசுவாசிங்கிறவங்க என்னென்னமோ பண்ணுறீங்க, ஆனால் வேதம் சொல்லுது அவருடைய தழும்புகளால் குணம். ஏன்னா மனுஷர்களுக்குள்ள அந்த உறுதி இல்லை, அந்த விசுவாசம் இல்லை. இயேசுவால் குணமாக்க முடியுமா அது எப்படின்னு தான் கேள்வி கேட்குறாங்க. அவிசுவாசம் பிடிச்ச சந்ததியாக இருக்காங்க. ஆனால் அந்த தேவனை பாருங்கள், நோயை குணமாக்கக்கூடியவர், வியாதியை குணமாக்கக்கூடியவர், பாவ நோயை குணமாக்கக்கூடியவர். இன்னும் அடுத்த கட்டம் பாருங்கள், எல்லா தீய பழக்கங்களையும் குணமாக்கக்கூடியவர். எந்த தீய பழக்கம், எத்தனையோ வீட சாட்சிகள் இருக்குது. தெரு ஊழியம் செய்யக்கூடியவங்க, பெரிய பிரசங்கர்கள் ஆனவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க குடிக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க, வெறிக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க, போதைக்கு அடிமையானவங்களாக இருக்காங்க, வெளியில் சொல்லக்குள்ள அந்த பாவங்கள் அடிமையாக இருந்திருக்காங்க. ஆனால் இயேசுனிடத்தில் போய் ஆண்டவரே என்று சொல்லி கதறும்போது அவங்க விட்டு ஏதோ போனது போல இருந்திருக்கு. அது வரைக்கும் குடிக்கணும், இல்லைன்னு வெறிக்கணும், தப்பு பண்ணணும், அந்த எண்ணம் சிந்தனை அவங்களுக்குள்ள நெருக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ ஏன் குடிக்கிறா, நீ ஏன் அந்த தப்பு பண்ணுற, அந்த எண்ணம் உதிக்குது. அதான் அந்த இருள் நீங்கி வெளிச்சம் உதிக்குது. அது வரைக்கும் ஒவ்வொரு மனுஷன்ட்ட நீங்கள் கேளுங்க, ஏன்டா குடிக்கிறா, ஏன் குடிக்க உடம்பு கெடுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த டைம் ஆகும்போது எங்களால் இருக்க முடியலை, ஒரு நெருக்கம் உண்டாகுது, வீட்டில் ஒரு நிம்மதி கிடையாது. ஏன் நீங்கள் கேட்டு பாருங்கள், அந்த நேரம் ஆகும்போது சிந்தனையில் ஒரு நெருக்கம், இருள் சாத்தானுடைய அந்த நெருக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார் தெரியுமா, அந்த இருள் அப்படியே நீக்கிடுவார், உள்ள வெளிச்சம் உண்டாங்க. நான் ஏன் என் சரீரத்தை கெடுக்கணும். ஒரு குடிகாரர் இப்படியே சொன்னார், அது வரைக்கும் குடிக்கணும்னே எனக்கு நெருக்கமாக இருக்கும். அதுக்கு பிறகு ஏன் நான் குடிக்கணும், ஏன் என் சரீரத்தை நான் கெடுக்கணும், அந்த சிந்தனையில் எனக்கு வர ஆரம்பிச்சிது. என் பிள்ளையை பற்றிய எண்ணங்கள் எனக்கு வந்து, அது வரைக்கும் எனக்கு எண்ணமே வராது. என் மனைவி பற்றிய எண்ணம் வந்துச்சு, ஐயோ என்னால் என் குடும்பம் குப்பை கோருதேன்னு. இதுதான் இருள் நீங்கி வெளிச்சம். பிசாசிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு இயேசு கிறிஸ்துங்கிறத குறித்து சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 8:26-27. பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேயனுடைய நாட்டில் சேர்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து கதரேனுங்கிறதான ஒரு நாட்டுக்கு வருகிறார். வரும்போது அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும், இது சாதாரண பிசாசு கிடையாது, உள்ள ஏகப்பட்டது உண்டு, 16,000 ஏகப்பட்டது உள்ள இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். வஸ்திரம் தெரியாதவனும், பாருங்க அவன் உடம்புல ஒரு துணி, ஒரு சின்ன துணி வரையும் கிடையாது. ஏன்னா அந்த பிசாசு அது போட விடாது. அவன் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் தான் நிர்வாணமாக இருக்கிறேன், அசிங்கமாக இருக்கிறேன், அந்த எண்ணத்தையே கொடுக்காது. நீங்கள் இப்போ என்ன சொல்ல, என்னால் ஏன் சிந்தனையால் எங்களால் வெளியே வர முடியலன்னு சொல்லி நான் சொல்ல, நீங்கள் இயேசு கிறிஸ்துட்ட போய் பாருங்கள், அது வரைக்கும் உங்களை நெருக்கக்கூடியதான பொய்யான சிந்தனை, அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ பயமுறுத்தோடைய சிந்தனை, இது எதுவுமே வராது. ஏன்னா இங்கே நீங்கள் பாருங்கள், பிசாசு என்ன பண்ணுறான்னா
அவனால் அவன் கண்ணால் அவன் உடம்பை பார்க்க முடியுது, ஆனால் தனக்கு துணி இல்லை, துணி போடணும், அந்த எண்ணத்தையே கொடுக்க மாட்டான். அப்போ உங்களுக்குள்ள வீண் சிந்தனை எல்லாம் வருதா? நீங்கள் இயேசு இடத்துல அழுது பாருங்கள். அந்த இயேசு என்ன பண்ணுவார் தெரியுமா? இது வரைக்கும் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்த, நடந்து போனால் கீழே விழுந்துருவணும், பைக்கில் போனால் ஆபத்து வந்துருமோ, பிள்ளைக்கு என்ன ஆயிருமோ, இந்த வீண் சிந்தனை எதுவுமே வராமல் பாதுகாப்பு. அதான் ஜீவனுள்ள தேவன். வாசிங்க தொடர்ந்து. வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த. பாருங்க, தனக்கு தாய் இருக்கு, தகப்பன் இருக்கு, குடும்பம் இருக்கு, உறவினர் இருக்குங்க, சகோதரர் இருக்கு, எந்த எண்ணமே அவன் கொடுக்க மாட்டான், எந்த எண்ணமும் கொடுக்க மாட்டான். அப்போ இயேசு கிறிஸ்து இடத்துல போனால் எந்தெந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாதோ அதெல்லாம் அப்புறப்படுத்தி பரிசுத்தமான சமாதானத்தை கேட்ட ஜீவனுள்ள சிந்தனை தரக்கூடிய ஒரு நம்முடைய தேவன். உங்களுக்கு தான் விசுவாசம் கிடையாது. ஏன்னா இங்கே நீங்கள் பாருங்கள், தனக்கு ஒரு வீடு உண்டுங்கிறதே அவனுக்கு சிந்தனை கிடையாது. நான் ஒரு மனுஷங்கிறதே அவனுக்கு தெரியலை. அவனுக்கு கல்லறையை பார்க்குறான், கல்லறை தான் தான் இடம். அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்க வளர்ந்து அதெல்லாம் அவனுக்கு சிந்தனையே இல்லை. தனக்கு தாய் இருக்கு, தகப்பன் இருக்கு, அக்கா இருக்கு, தங்கச்சி, எண்ணமே கிடையாது. 35 அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவின் இடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து. பாருங்க, பிசாசு விட்டு போன மனுஷன். அநேகருக்குள்ள நீங்கள் ஆடாமல் இருக்கலாம், வஸ்திரம் தரிச்சவங்களாக இருக்கலாம், நீங்கள் பிசாசு பிடிச்ச மாதிரி வெளியரங்கமாக காட்டாமல் இருக்கலாம், ஆனால் அநேகருக்குள்ள பிசாசுடைய கிரியைகள் இருக்குது. அதனால தான் காரணமே இல்லாமல் பிசாசுடைய வகையான கவலை பிடிச்சி, பாரம் பிடிச்சி, வீண் சிந்தனை பிடிச்சி எப்பவும் பயப்படுறாங்களா இருக்கு. இதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள். பிசாசுகளை விட்டு போன பிறகு அவனுக்கு துணி போடணும்னு தோணுது, நான் வீட்டுக்கு போகணும்னு தோணுது, தன் தாய் தகப்பனை பார்க்கணுன்னு தோணுது, நான் மனுஷன்னு தோணுது. முதல் காரியம், தான் மனுஷங்கிறத அப்போ தான் புரிஞ்சிடலாம். சரித்திரத்தில் இருக்குது நேபுகாத்நேச்சரை பற்றி. 43 வருஷம் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஆண்ட மகா சக்கரவர்த்தி நேபுகாத்நேச்சர் என்று. 7 வருஷம் மனநிலை பாதிக்கப்பட்டதுனாலே மிருகமாக இருந்தான் என்று. தேவ கோபம் அவனுக்கு மேலே வரும்போது பெருமை நிமித்தம் அந்த மனுஷன் தானே எப்படி கற்பனை பண்ணான்னா, நான் மனுஷன் இல்லை, நான் மிருகம்னு சொல்லி அரண்மனைக்குள்ளேயே இப்படி மிருகம் மாதிரி ஓட ஆரம்பித்தான். பிடிச்சாங்க, இங்கே நீங்கள் வைக்க முடியாது, வெளியே விட்டுட்டான், காட்டில் கிடத்தான். மனசு சிந்த உள்ளே போகக்கூடியதான மிருகத்தின் ஆவி. அப்போ அந்த கண்ணு என்ன பார்க்கல, நான் ஒரு மனுஷங்கிறதையே பார்க்கல. அந்த சிந்தனை, நான் இதுவரைக்கும் தேசத்தை ஆண்டேனேங்கிற எண்ணமே அவனுக்குள்ளே இல்லை. நான் ஒரு மிருகம், நான் ஒரு மிருகம், நான் ஒரு மிருகம், நான் ஒரு மிருகம். 7 வருஷம் 7 வருஷம் பனிகள் அவனுக்கு மேலே விழத்தக்கவர், வெயில் அவனுக்கு மேலே படத்தக்கவர், பெரிய நகங்களெல்லாம் வரத்தக்கவர், மிருகம் போலவே இருந்தான். 7 காலங்கள் கடந்து போக மாட்டோம், மிருகமாகவே இருந்தான். மிருகத்தின் இறுதியும் அவனுக்கு கொடுக்கும். அவனுக்கு எப்படி தான் தெரியும்னா, நான் ராஜானே அவனுக்கு எண்ணமே இல்லை. தூக்கி அவனை சிங்காசனத்தில் இருத்தும் போதும் சிங்காசனம் அவனுக்கு குப்பை மாதிரி இருக்கும். ஒரு யானையை கொண்டு இருத்தும் போது, ஒரு சிங்கத்தை கொண்டு சிங்காசனம் இருத்தும் போது அதுக்கு அது பெருசாக தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி தான் பிசாசு பிடிக்கப்பட்ட ஜனங்க. இப்போ அநேகருடைய வாழ்க்கை நீங்கள் பாருங்கள், நிம்மதி இழந்து, சமாதானத்தை இழந்து ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க, தெரியலை. இதெல்லாம் பிசாசுடைய செயல், பிசாசுடைய கிரியைகள் எனக்குள்ளே இருக்குது. நான் இயேசுவின் இடத்துல போகணும், விசுவாசத்தோடு இயேசுவின் இடத்துல போனால் நிச்சயமாக தேவன் விடிப்பாருங்க. இந்த விசுவாசம் தான் இல்லை. ஆனால் இங்கே நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் வஸ்திரம் தரித்தவனாய், அதான் முக்கியம். வஸ்திரம் தரித்தவனாய் அவன் இயேசுனுடைய பாதத்தின் அருகே இருந்தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் எப்படி இருந்தான்? தன்னை காயப்படுத்தக்கூடியவனும் பிறரை காயப்படுத்தக்கூடிய கொடூர மனுஷனுமாக இருந்தான். இயேசுனுடைய வல்லமையான செயலை பாருங்கள். ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனுஷனும் பிசாசுனால் உண்டாயிருக்கான். வேதம் சொல்லுது, பாவம் செய்கிற மனுஷன் பிசாசுனால் உண்டாயிருக்கான். அப்போ பிசாசுடைய கிரியை உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் எடுத்தோடனே ஒரு பொய் வந்துடும். உங்களை அறியாமல் ஒரு கள்ளத்தனமான சிந்தனை உங்களுக்குள்ள கிரிச்சிட்டே இருக்கும். உங்களை அறியாமல் ஒரு கெட்ட எண்ணம் உதிச்சிட்டே இருக்கும். இது எல்லாமே பிசாசுடைய கிரியை. நீங்கள் ஊரில் வேணி ஆடாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிறதெல்லாம் பிசாசுடைய கிரியை. செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், அந்த இயேசுனுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவர், என்னை விடுவேன் சொல்லி பாருங்க. பெரிய மாற்றம் உண்டு. 1 யோவான் 3:8 வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி. ஒவ்வொரு வீட்லையும் தரித்திரம், ஒவ்வொரு வீட்லையும் அந்தகாரம், ஒவ்வொரு வீட்லையும் இருள். நல்லா இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே ஏறினோடனே சண்டை தான் போடுவாங்க. சாபம் பிடிச்ச வீடுகள், தேவக்கோபம் பிடிச்ச வீடுகள், பிசாசுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச வீடுகள்.
என்ன செய்யணும்? இயேசுவிடத்தில் போங்க. ஏன்னா பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். இப்போ விசுவாசம் கிடையாது. சுவிசேஷம் 4:18 வாசிங்க. இயேசு கிறிஸ்துடைய நிறைய தன்மைகளை சொன்னேன். அடுத்த ஒரு காரியம் என்ன? நொறுங்குண்ட இருதயம் உடையவர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். போதும். இங்க பாருங்க, இருதயம் நறுங்குண்டவர்களை. அவங்க ஜெயிலில் இல்லை. இப்போ உங்களே நீங்கள் பாருங்க, நீங்கள் ஜெயிலியாக இருக்கிறீங்க இல்லை, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், மூச்சு முட்டினது மாதிரி ஒரு ஜெயில் வாழ்க்கை மாதிரியே இருக்கும். ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, அதாவது எப்போவுமே ஒரு மூச்சு முட்டின மாதிரியே இருக்கும். எல்லாம் பார்க்கும்போது எது நினச்சாலும் சரியாக இருக்காது, எதை தொட்டாலும் சாபமாக இருக்கும், எதை தொட்டாலும் அங்கே நஷ்டமாக இருக்கும், எதுலேயும் வீழ்ச்சியாக இருக்கும். ஒரு சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன விசுவாசி? அநேகருடைய வாழ்க்கையில் நிறைய மனக்காயங்கள் இருக்கும், நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும், நிறைய கவலைக்குரிய காரியங்கள் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயம் ரொம்ப பாரப்பட்டு இருக்கு, நீ என்கிட்ட வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று சொல்லுகிறார். அவர் உங்களை எல்லாரையும் கூப்பிடுறார். ஆனால் இப்போ நீங்கள் என்ன தெரியுமா? வேறு பரிகாரத்தை தேடுறீங்க, வேறு பரிகாரத்தை தேடுறீங்க. இயேசு கிறிஸ்து ஏன் இயேசு தேவன்? எல்லா ஏரியாவிலும் அவர் இருக்கிறார், எல்லா காரியத்திலும் அவர் இருக்கிறார். நோயானாலும் சரி, வியாதியானாலும் சரி, பிசாசானாலும் சரி, இருதயம் கஷ்டப்படக்கூடிய ஜனங்கள் பாரம் கவலை துக்கத்தால் நிறைஞ்சு என்ன பண்ணுனே தெரியாது. ஜெப வீட்டுக்கு வருவாங்க, கொஞ்ச நேரம் மனங்கசந்து அழுவாங்க, ஓன்னு ஒரே அலறி சவுண்டாக இருக்கும். பிறகு போகும்போது நிம்மதியாக போவாங்க. அந்த அரை மணிக்கூரில் பூமி மாறுச்சா? இல்லை. வீடு மாறுச்சா? இல்லை. புருஷன் மாறினா மாறல. ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்களுக்குள்ள இந்த நொறுங்குண்ட இருதை அப்படியே மாற்றி பாரத்தையும் கவலையும் ஏமாற்றம். எத்தனை பேர் என்னை ஏமாற்றிட்டு போட்டு, என்னை வஞ்சிக்கிறாங்க, வஞ்சிச்சுட்டு போட்டு, மனக்காயங்கள் அப்படி எல்லாம் போய் அந்த இருதயம் அப்படியே குணமான ஒரு அனுபவத்தோடு சமாதானமாக போகிறாங்க. அந்த ஒரு காரியத்தை செய்கிற ஒரு இயேசு மட்டும்தான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7:14 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:23 சொல்லுது, நீ வணங்குகிற இயேசு மாத்திரம்தான் உன் கூட எப்பவுமே இருக்கிற தேவன். வாசிங்க. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அவர் எப்பவும் உங்களோடு இருக்கிறதுனால, எப்பொழுதும் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, சிலர்லாம் வாய் திறந்து ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஒரு சைடில் சாஞ்சு இருந்துட்டு கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும் வந்துட்டே இருக்கும். இருதயத்துக்குள்ளே என் வீட்டு நிலைமை இருக்குது, என் பிள்ளை துஷ்டனாக இருக்கிறான், என் மனைவி என்னை மதிக்கலை, வீட்டு நிலைமையெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே அழுவாங்க. அங்கே வீட்டில் போய்வாங்க, அது வரைக்கும் கரெக்டு மோட்டாக இருக்கக்கூடிய எங்கள் மனைவி அன்பாக பேசுவா, அந்த பையன் கொஞ்சம் குடிக்காமல் வந்திருப்பான், நல்லவனாக இருப்பான். இவர் அங்கே போய் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் ஒரு செவரில் சாஞ்சி, ஒரு தூணில் சாஞ்சி மனசுக்குள்ளே ஏன்னா இப்படிப்பட்ட மனைவி இருக்கிறா, இப்படிப்பட்ட பிள்ளை இருக்குது, இப்படி இருக்குது. அந்த பாரத்தோட மனசில் இருக்கிறத வெளியில் வாய் திறந்துன்னு சொல்லலை, கண்ணீர் மட்டும் வந்துட்டுருக்கு. நாள் தன் இருதயத்தில் பேசினால் இருக்கு. இந்த இம்மானுவேல் என்று சொல்லும்போது தேவன் நம்மோடு இருக்கிறார். அதான் மத்தேயு சுவிசேஷம் 1:23 சொல்லுது. வாசிங்க. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? பாருங்க, இயேசுதாயா மெய்யான தேவன். அந்த தேவன் நம்மோடு இருக்கிறவர், உன் இருதயத்தில் இருக்கிறார், உன்னை சூழ்ந்து இருக்கிறார். பாரத்தோட என் நிலைமை இப்படியெல்லாம் இருக்குன்னு இயேசுவே 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 இயேசுவேன்னு சொல்லி பாருங்க, அதிசயமாக விடுதலை கிடைக்கும், அதிசயமாக ஒரு வழி திறக்கும், அதிசயமாக அந்த பாரம் நீங்கும், அதிசயமாக வீட்டு சூழ்நிலைகள் மாறும். அவர் அற்புதர் அற்புதர் அற்புதம் செய்யக்கூடிய தேவன். நம்முடைய தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடியவர். இயேசு யார்? அவர் தேவன், நம்மளோடு இருக்கிற தேவன், நமக்குள்ளே இருக்கிற தேவன். இயேசு யார்? எல்லா இடங்களும் இருக்கிற தேவன், சர்வ வியாபகர் என்று இருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 18:20 வாசி. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். நான் அநேக சொன்னது உண்டு, குடும்ப ஜெபம் கடமைக்கு பண்ணாதுங்க. ப்ராப்பராக 2 பாட்டு, ஒரு சங்கீதம் வாசித்து கடைசி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வீட்டு காரியங்களை சொல்லி, இன்னும் தேவை இருக்குது, நாளுக்கு இன்னும் சுகம் இல்லை, இன்னும் நிலைமை இருக்குது, இதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, வீட்டில் மாற்றம் உண்டு. அதை கடைபிடிச்ச அநேகருடைய வீடுகளில் மாற்றம் இருக்குது.
இயேசு யாருன்னா சர்வ வியாபகர், எங்கே இருக்கக்கூடியவர். 2 பேர் 3 பேர் சேர்ந்து சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ ஜெபம் பண்ணுறதுனால எங்கள் வீட்டில் மாற்றம் வந்திருக்கு, தரித்திரம் மாறுச்சு, சமாதானம் இருக்குது, ஐக்கியமாக இருக்கும். வேறு ஒன்றும் அவங்க பண்ணலை. குடும்ப ஜெபத்தில் புருஷன் அந்த நேரம் வந்திருக்கோம், பையன் புக்கெல்லாம் தூக்கி வச்சுட்டு வந்திருக்கோம், பிள்ளையும் அதே மாதிரி தான். நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ எல்லாருக்கும் வீட்டிலையும் குடும்ப ஜெபம் உண்டு. இருக்கிறதுல சின்ன பாட்டு, இருக்கிறதுல சின்ன சங்கீதம், கடமைக்கு முதல்ல ஒரு ஜெபம், கடமைக்கு 2வது ஒரு ஜெபம் முடிஞ்சு கேட்டால் குடும்ப ஜெபம். பரிசேயனும் ஜெபம் பண்ண அவனுக்குள்ள பயங்கர திருப்தி. நான் வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்ணுறேன், கடுக்கும் ஜீரகத்துக்கும் வரைக்கும் நான் என்ன செய்கிறேன், தசம பாகம் கொடுக்குறேன், நான் உத்தம எண்ணி ஆண்டது நான் போடா. உன் ஜெபம் மேலே போகவே இல்லை. அநேகருடைய குடும்ப ஜெபம், வீட்டில் நடக்கிற ஜெபம் உங்கள் குடும்ப கூரைக்கு மேலேயே போயிருக்காது. என் தேவன் ஜீவனோடு இருக்கிறார். எங்கள் 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில், கடமைக்காக இல்லை, மனப்பூர்வமாய் மனதார அந்த தேவனிடத்தை தங்களுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லி ஜெபிக்கிறார்களோ அந்த இடத்துல மாற்றம் ஏற்படுது. யோவான் சுவிசேஷம் 2:25 வாசிங்க. அங்கே நம்முடைய தேவன் எல்லாம் அறிகிறவர், இயேசு கிறிஸ்து எல்லாம் அறிகிற தேவன், இருதயத்தை அறிகிற தேவன். வாசிங்கள். மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. ஏன் இயேசு கிறிஸ்து தேவன்? உங்க இருதயத்தில் இருக்க எல்லாம் அவருக்கு தெரியும். ஏன் நான் இயேசுவை தேவனா வைக்கணும்? ஏன் நான் இயேசுவை தேவனா கொண்டாடணும்? என் இருதயத்தில் இருக்க எல்லாம் அவருக்கு தெரியும். அந்தரங்கமான ரகசியமான எல்லாம் ஒருபடி மேலே போய் இந்த நொடி நான் என்ன நினைக்கிறேன்னு அதுவும் அவருக்கு தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 2:23 இடைப்பாக வாசிங்க. அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். பாருங்க, இப்போ இயேசு ஏன் தேவனு கேட்டால் பதில் சொல்ல தெரியாது, முழிக்கிறது. அவர் தான் ஏன் தேவனும், என்கிட்ட ஏகப்பட்ட சாட்சி இருக்கு, சான்றுகள் இருக்கு, நிரூபிக்க தெரியாது, சொல்ல தெரியாது, உணர்வுபூர்வமாக சொல்லுது. என் வாழ்க்கையில் எனக்கு ஆண்டு அதிசயம் செய்ய அவர் தான் தேவன். நான் இப்படி இருந்தேன், விடுவித்தர் ஒரே ஒருவர் தான், இயேசு தான். வாழ்நாள் முழுவதும் அவர் தான் எனக்கு தேவன். அப்படியாவது சொல்ல தெரியுதா? சொல்ல மாட்டாங்க, வெட்கப்படுறாங்க இயேசு குறித்து. அந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் இருப்பார்? இருதயத்தின் நினைவுகள் எல்லாம், மனுஷனுடைய ஆழங்கள் அறிந்தவர், உள் இருதயத்தில் இருக்கக்கூடிய தான் நினைவுகள் எல்லாம் அறிஞ்சவர் தான் நம்முடைய தேவன். என் ஒருபடி மேலே அந்த தேவனை பாருங்க, இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு மேலே எனக்கு அதிகாரம் உண்டுங்கிற நிரூபிக்கிறார். மார்க் சுவிசேஷம் 4:37-39. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு. இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க, கடலில் கொந்தளிப்பு நடக்குது, கடலில் சுழல் காற்று உருவாகுது, படகெல்லாம் மாட்டினா ஒன்றே இல்லாமலே போயிடும். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த வசனத்தை பாருங்க, அவர் அதட்டினார் இருந்துச்சு. அவர் எழுந்து காற்றை அதட்டி, நான் அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். நான் இந்த மரத்தை பார்த்து ஒழுங்கா இருன்னு சொன்னா நீங்க என்னை பார்த்தா பைத்தியக்காரன், டே பைத்தியம், இவனுக்கு பைத்தியம் முத்திட்டு, இவனுக்கு பைத்தியம் முத்திட்டு நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். அவர் தேவனா இருக்கிறதுனால காதுகளே இல்லாமல் இருந்தாலும் சரி, கேட்கும் திறனே இல்லாமல் இருந்தாலும் சரி, நான் பேசுகிற மொழி அவங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு ஒரு மொழியே இல்லாமல் இருந்தாலும் சரி, தேவன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதாயா தேவனுடைய வல்லம். இயேசு கிறிஸ்து ஏன் தேவன்? காற்றை பார்த்து அதட்டுறார். தண்ணி இருக்கு, நீங்க தண்ணியில நீங்க மட்டும் பேசி பாருங்க, உங்களை என்ன சொல்லுவாங்க? இப்போ தான் மெண்டல் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அவர் என்ன பண்றாரு பாருங்க, காற்றை பார்த்து அதட்டுறார், தண்ணி கடல் தண்ணீரை பார்த்து இறையாதுங்கிறார், அமைதலா இருங்கிறார். என்ன நடக்குதுன்னு பாருங்க, காற்று நின்று போய் அந்த தண்ணி அமைதலாயிற்று. அப்போ 2க்கு கட்டளை இடுகிறார், 2ம் கிரியேட் செய்யுது. காற்றை அதட்டின உடனே காற்று என்ன செய்யுது? நின்று போகுது, சுழல் காற்று காணாமலே போயிடுச்சு. தண்ணியை பார்த்து அமைதலாயிரு என்று சொல்லும்போது அந்த தண்ணி அமைஞ்சிட்டு. அவர் தாயா தேவன். மார்க் சுவிசேஷம் 4:41 வாசிங்க. அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ, அதான் முக்கியம். இப்போ உங்களுக்கு இவர் யார் என்று தெரியாது.
ஏன் பின்வாங்கி போறீங்க? ஏன் பின்வாங்கி போறீங்க? ஏன் இயேசு மறுதலிக்கிறீங்க? இயேசு யாருன்னு தெரியாது, அஸ்திபாரம் இல்லை. அதனால கொஞ்ச நாள் ஓடுறாங்க, ஊழியத்தை விடுறாங்க, தேவனை விடுறாங்க, குடும்பமே தேவனை ஆராதிக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா தேவனை ஆராதிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 10 வருஷம் 5 வருஷம் தேவனை ஆராதிக்காத ஜெபம் பண்ணாத குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு. அறிவு இல்லாதவங்க இங்க சொல்றாங்க, இவர் யாரோ நமக்கு தெரியணும், இவர் யாரும் இல்லை, இவர் தான் தேவன். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். இவர் யாரோ இல்லை, இவர் இயேசு, இவர் தேவன். வாசிங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 4:41. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இவர் யாரோ என்று சொல்லி பயந்தாங்க. காற்றுக்கு சொல்றாரு, அது கீழ்ப்படுது. கடலுக்கு சொல்றாரு, இவர் கீழ்ப்படி. யோவான் சுவிசேஷம் 11:25 வாசிங்க. அங்க இயேசு கிறிஸ்துடைய அடுத்த தன்மை, ஏன் இயேசு தேவன்? அவர் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறார். வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஏன் இயேசு விசேஷமானவர்? ஏன் இயேசு தேவன்? அவர் ஒருத்தர் மாத்திரம்தான் மரித்தார், இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னது. நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். உயிர்த்தெழுந்த பிறகு அடுத்தபடி நான் மரிக்கல, லாசருவை போல. நான் உயிர்த்தெழுந்தேன், சதா காலங்களின் ஜீவனோடு இருக்கிறேன். நீ என்ன விசுவாசிப்பியா? நீ என் தேவனாக ஏற்றுக்கொண்டு தேவனாக விசுவாசிப்பியா? ஆனால் நீ சாவுவா. கண்டிப்பாக இந்த உலகத்தில் 60 வயசு ஆகும்போது உனக்கு இறுதி அதுக்கு மேலே துடிக்காது, 80 வயசு ஆகும்போது துடிக்காது. நீ மண்ணுக்குள்ள ஒன்று வைப்பாங்க, இல்லைங்கள. ஆனால் நீ என்னை விசுவாசித்து பரிசுத்தமாய் வாழ்வாய், ஆனால் அதுக்கு பிறகு நீ பிழைப்பாய் என்று இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 வாசிங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். பாருங்க, மரித்தேன், அது உண்மைதான். இப்போ எல்லாரும் மரிச்சத்தோடு நினைச்சிட்டாங்க. யூதர்கள் வரைக்கும் எப்படி? அவர் இறந்தது உண்மை, ஆனால் உயிர்த்தெழுதல் நாங்கள் நம்ப மாட்டோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கு. இதுதான் இயேசு தேவன். இயேசுதான் தேவன், அவரை தவிர வேற தேவன் கிடையாது. என் தேவன் மரித்தார். வேற யாராவது நீங்கள் தேவன் சொல்லக்கூடிய வேற யாராவது மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார்களா? ஜீவனோடு இன்னாருக்கு இருக்கிறார்களா? ஏன் மரிச்சார் தெரியுமா? ஏன் மரிச்சார்? எல்லாருக்கும் மரண பயம் உண்டு. வாழ்க்கை முழுவதும் வேதனையோடு இருந்தாலும் சரி, வாழ்க்கை முழுவதும் மரணப்படுக்கையில் இருந்தாலும் சரி, உயிர் போகிறதுக்கு மட்டும் பயப்படக்கூடியவங்க இருப்பாங்க. ஏன்? செத்து போன பிறகு எங்கே போகுமோன்னு தெரியுது. ஆனால் உண்மையிலேயே ஆவிக்குரியவர்களாக இருந்து விசுவாசத்தோடு பிழைக்கக்கூடிய ஜனங்கள், தினமும் ஜெபிக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ள சந்தோஷமாக இருக்கும். எப்பண்டா இது போகும், நான் தேவனோடு இருப்பேன். பவுல் அப்போஸ்தலர் இந்த தேகத்தை விட்டு பிரிஞ்சு செல்வதை நான் விரும்புகிறேங்கிறார். ஏன்னா அவருக்குள்ள உறுதி இருந்துச்சு, நிச்சயம் இருந்தது, விசுவாசம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? இறந்த அடுத்த நொடி தேவ தூதர்கள் வருவார்கள், என்னை கையில் ஏந்துவாங்க, கொண்டு போவாங்க. எவ்வளோ பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்காங்க சாட்சியாக. மரண படுக்கையில் இருக்கும்போது இதோ என்னை கொண்டு போக தேவதூதர்கள் வந்திருக்கிறாங்க. எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க, என்னை கொண்டு போகிற ரதம் வந்திருக்கு, விசேஷமான வாகனம் வந்திருக்கு சொல்லி அதுக்கப்புறம் மறிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பாவத்தோடு வாழ்கிற ஜனங்கள் எவ்வளோ பேர் சொன்னது உண்டு. ஏன்னா இருளின் தூதனை பார்ப்பாங்க, மரண பயத்தை பார்ப்பாங்க. அப்போ நரகத்தின் காட்சிகள் கண்களுக்கு தெரியும், மரண பயத்தில் அலறுவாங்க, ஐயோ ஐயோ. அது உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும். இப்போ இயேசுக்கு மேலே மட்டும் என்ன கிடையாது? விசுவாசம் கிடையாது. அந்த இயேசு கிறிஸ்துவார், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கு. இதுதான் நமக்கு நம்பிக்கை தருது. ஏன் இயேசுவை நான் தேவனாக வச்சிருக்கிறேன்? ஏன் இயேசுவை சாகிற வரைக்கும் எனக்கு தேவன் என்று கொண்டாடுவேன்? காரணம் நிறைய இருக்கு. அதில் ஒரு காரணம் என்ன? அவர் மரித்து உயிரோடு எழுந்தார், நானும் மரிப்பேன். அதிக நிச்சயம்தான். எவ்வளோ காலம் போகும்னு தெரியாது, எவ்வளோ காலம் போகும்னு தெரியாது. ஆனால் மரித்த பிறகு நான் உயிரோடு என் தேவனோடு கூட இருப்பேன். அந்த நிச்சயத்தை வேற யாரும் எனக்கு தரல, என் இயேசு தந்தார். அவர் தான் எனக்கு தேவன். இயேசு தான் தேவன், இயேசு தான் தேவன் சொல்றது எவ்வளோ காரியம் இருக்கு. பிலிப்பியர்கள் நிருபம் 2:10-11 வாசிங்க. நிறைய காரியங்களை சொன்னேன். அவர் தான் தேவனுடைய நிரூபிச்சேன். அதனால் அந்த தேவனுக்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கும் என்று வேதம் சொல்லுது. வாசிங்க. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். பாருங்க, வானோர்
பூமியில் இருக்கிற ஜனங்கள் யாரானாலும் சரி அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவர் தான் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பாருங்க, இயேசு தான் தேவன். நீங்க அந்த இயேசுவை தான் தேவன் என்று உங்க நாவை என்ன செய்யணுமா? அறிக்கை பண்ணணுமா? கள்ள சந்ததியார் அறிக்கை பண்ண மாட்டாங்க. கிறிஸ்துவுக்குள்ள சபைக்குள்ள ஓஹோன்னு சொல்லுவாங்க, வெளியில போனா வாயை திறக்க மாட்டாங்க. என் தேவன் உங்களை குறித்து வெட்கப்படுவார். நீங்க கடைசி நாளில் அவர் சிங்காசனத்தில் முன்னாடி நிற்கும் போது உங்களை குறித்து அவர் வெட்கப்படுவார். நீங்க அலறுவீங்க, கதறுவீங்க, நரகத்துக்கு போவீங்க. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அதில் கடைசி பாகங்கள் இருக்கு. நான் தேவனானால் எனக்குள்ள கனம் எங்கன்னு கேட்கிறார். நான் எஜமானால் எனக்கு பயப்படுற பயம் எங்கன்னு. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? பாருங்க, நான் தேவனானால் என் கனம் எங்கன்னு கேட்கிறார். இயேசுதான் தேவன். கனப்படுத்துறீங்களா? உங்க பிள்ளைங்களை கனப்படுத்துறீங்க, உங்க புருஷனை கனப்படுத்துறீங்க, உங்களுடைய மனைவி கனப்படுத்து. அவ இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை, அவர் இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை. போவியா? அந்த வாழ்க்கையை தந்தவரே இயேசுதான். அறிவில்லாத ஜான். தேவனை உயர்த்துறீங்களா? கிடையாது. தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். பாருங்க, என் நாமத்தை அசட்டை பண்ணுகிறார். கிறிஸ்தவர் என்று சொல்லுறவங்க தான் அந்த நாமத்தை போட்டு மிதிச்சு சவுட்டி அவருக்கு வேதனை அதிகம் கொடுக்கறதே கிறிஸ்தவங்க தான். இயேசுங்கிற நாமத்தை சொல்ல வெட்கப்படுறாங்க. இயேசுடைய நாமத்தை சொல்ல வெட்கப்படுறாங்க. இங்கே சொல்லலாம், வெளியில் போக வேற ஜனங்களுக்குள்ள மட்டில் நீங்கள் இருக்கும்போது அது வேற மாதிரி இருக்கு. நான் பிதாவானால், நான் எஜமானானால், நான் தேவனானால் எனக்கு கொடுக்கக்கூடிய கனம் எங்கே? எனக்கு பயப்படைய பயம் எங்கன்னு கேட்குறேன். அந்த பயம் இருக்கணும், அந்த கனம் இருக்கணும். அந்த கனமும் பயமும் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் முழங்கால் யாவும் முடங்கும் என்று வேதம் சொல்லு. ஏன் நீ இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி முழங்கால் படுற? அவர் தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு முன்பாக நான் பயப்பட்டு தான் ஆகணும். அந்த ஒரு எண்ணம் உண்டாகும். வெளிப்படுத்த விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லப்பட்டு வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. பாருங்க, ஏன் இயேசு தேவன் இறந்ததோடு மனுஷனுடைய வாழ்க்கை முடிய போகுதுன்னா, இயேசு தேவனா இருந்த புண்ணியம் கிடையாது. இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொன்னார். நீ உயிரோட இருப்பாயா? நாளும் நான் எடுத்துக்கொள்ளும் போது என்னோடு கூட வருவா. இல்லை மரித்து போனாலும் கூட இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்கிறார். அந்த விசுவாசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எதுக்காக இந்த பரிசுத்தமான வாழ்க்கை? எதுக்காக நிந்தையும் அவமானம் ஏச்சுகளும் அடைந்து ஒரு வாழ்க்கை வாழுறோம்? சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். பரிகாசக்காரன் சொல்லிட்டு இருக்காங்க, சீக்கிரமான்னு சொல்லி 2000 வருஷம் ஆச்சுலானி. அந்த பரிகாசம் ஐயோன்னு சொல்லி கதறுவான். ஏன்னா நோவாவின் காலத்துலேயும் அப்படி தான் இருந்துச்சு. வெள்ளம் வந்த பிறகு தான் ஐயோன்னு சொன்னாங்க. பேழையின் கதவை பூட்டினது சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் பூட்டினதுனால ஒருத்தராலும் கடப்பாறையோடையோ எதை வச்சு குத்தி உள்ள போக முடியவே இல்லை. இப்பவும் பரிகாசம் சீக்கிரமே வருகன்னு சொன்னாரு. 2000 வருஷம் ஆச்சேன்னு சொன்ன பரிகாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என் தேவன் இதோ சீக்கிரமாக வருகன்னு சொன்ன அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். அதனால தான் சொல்லுவோம், என் தேவன் எங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தேவன். அவர் இருக்கிற இடத்துலையே நம்மளை வைத்து அழகு பார்க்கக்கூடிய தேவன். இந்த உலகத்தில் தங்க தெருக்கள் எங்குமே கிடையாது, அங்கே இருக்கு. விதவிதமான கனிகளை தரக்கூடியதான மரங்கள் இருக்கு. புசிப்போம், நிச்சயமாய் புசிப்போம். தேவனுக்குள்ள சந்தோஷமாய் வாழும். இந்த பொல்லாத அசுத்தம் நிறைந்த உலகத்தை விட்டே மனுஷனுக்கு போக தோணாது இருக்கும்போது நித்திய காலம் அவருக்காக வாழ வேண்டும் வைராக்கியம் இந்த ஜனங்களுக்காக நித்திய காலம் அவர் தங்குவதற்காக உள்ள இடம் எவ்வளோ அருமையாக இருக்கும். கற்பனை பண்ணி பாருங்க. இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த தேவன் நியாயாதிபதியாக இருக்கிற அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார்.
இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கக்கூடியவராக வெளிப்படுவார். இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கக்கூடியவர் வெளிப்படுவார், நியாயாதிபதியாக வெளிப்படுவார். ஒவ்வொரு மனுஷனையும் இயேசுலாம் இப்போ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தையும் வச்சு பேசுகிறாங்க. சரி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ சும்மா இரு. ஆனால் அந்த வார்த்தை, அந்த நாமத்தை எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொச்சப்படுத்துறாங்க இந்த காலங்களில். நியாயாதிபதியாக இருக்கும்போது மட்டும்தான் தெரியும். அப்போ முகம் எல்லாம் வெளுத்து போகும், கண்ணிலேருந்து கண்ணீர் வரும், காலெல்லாம் கிடுங்கும். ஐயோ, இங்கே இருக்கும்போது நான் இந்த நாமத்தை எப்படியெல்லாம் தூசித்தேன், இந்த நாமத்தை நம்பக்கூடிய விசுவாசிக்கூடிய பின்பற்றக்கூடிய ஜனங்களை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினேன், கொடுமைப்படுத்தினேன், காலெல்லாம் கிடுங்கும். இந்த இயேசு கிறிஸ்து தான் தேவன். ஏன் இயேசு கிறிஸ்து தேவன்? அவர் நியாயாதிபதியாக வெளிப்பட போகிறார். அவர் தான் மனுஷர்களை நியாயம் தீர்த்து சிலரேனா பரிசுத்தமாக இல்லாத ஜனங்களை நரகத்து தள்ளக்கூடியவராகவே இருக்கிறார். மத்திய சுவிசேஷம் 25:41 வாசிங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாருன்னு பாருங்க. இப்போ அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்ல வைக்கப்படுறீங்களா, நியாயம் தீர்த்து நரகத்தை தருவார், இடது பண்ணிக்கணும், போங்க போயிருங்க. ஐயோன்னு ஒவ்வொன்று கதர்னா அதெல்லாம் உள்ளே போகவே செய்யுது. ஆனால் அதே இது வலதுபுறத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்வார், நீங்கள் கடைசி வரைக்கும் என்னை விசுவாசிச்சிங்க, என்னை உங்கள் சொந்த தேவனாகவே வைத்து என்னை நாமத்தை நிமித்தம் பாடுபட்டீங்க, நீங்கள் எங்கே போங்க, பரலோகம் போங்கன்னு சொல்வார். 34 வாசிங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்களுடைய சாட்சிகளை படிச்சிருக்கிறேன். அதாவது இயேசுவை அறியாத எவ்வளோ ஜனங்கள் சில சந்தர்ப்பத்தில் மனவேதனையில், குழப்பத்தில் யார் தான் தேவன் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில் தேவனை தேடினவங்க இருக்கிறாங்க. அவங்க தேடினவங்க எல்லாருக்கும், உண்மையாய் தேடினவங்களுக்குள்ள, முழு இதயத்தோடு தேடின எல்லாருக்குள்ளேயும் தேவனாய் வெளிப்பட்டது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்களுக்கே தெரியும் ஐயாவுடைய வாழ்க்கை, ஐயாவுடைய வாழ்க்கை. அவர் இயேசுவை அறியாத ஒரு மனுஷன், இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்தார். ஆனால் மெய்யான தேவனுங்கிற ஒரு தேவன் இருக்குமே, ஆனால் எனக்கு தெரியணும்னு சொல்லி அதுக்காக பிரயாசப்படும் போது இயேசு கிறிஸ்து ஒருவரே வெளிப்பட்டார். சீக்கியராக இருந்தவர் தான் சாது சுந்தர் சிங். மெய்யான தேவன் அறியணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது வெளிப்பட்டது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இதே போல் எவ்வளவோ ஜனங்கள், எனக்கு மெய் தேவன் அறியணும், எனக்கு குழப்பமா இருக்கு, யார் தான் மெய் தேவன்? அந்த பதில் தேடி திரிந்த அத்தனை பேருக்கும் வெளிப்பட்டது இயேசு மாத்திரம், இயேசு மாத்திரம், இயேசு மாத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு ராஜாவுக்கு பிறந்த நாள். அரண்மனையை எவ்வளவுக்கு எவ்வளவு அலங்கரிக்க முடியுமோ அவ்வளவா அலங்கரிங்கள் என்று சொன்னார். விலையேர்ந்த பொருட்களாலும் அலங்கரிங்கள் என்று சொன்னார். நிறைய விதமான பரிசு பொருட்களாலும் அலங்கரிங்கள் என்று சொன்னார். பிறந்த நாள் வந்தது, எல்லாரும் இருந்தார்கள், வேலையாட்களும் இருந்தார். வேலையாட்களுக்கு மேலே அவருக்கு ஒரு கரிசனை. வேலையாட்களை பார்த்து சொன்னார், இந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிடுங்க, உங்கள் பரிசு பொருளாக நீங்கள் அதை எடுத்துக்கிடுங்கன்னு சொன்னார். எல்லாரும் என்ன பண்ணாங்க, அதில் இருந்த எல்லாம் தனக்கு எது பெருசு போலப்படுது, எது ரொம்ப விசேஷமாக இருந்தோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ராஜாவுக்கு பக்கத்தில் வீசிட்டே இருக்கக்கூடிய அந்த வீசக்கூடிய மட்டும் போகவே இல்லை. ராஜா சொன்னார், டேய் அந்த வீசிறிய கீழே போட்டு போடா, இப்போ உனக்கு பிடிச்சதை பிடி, இந்த எடுத்துகிட்டு வா. அவன் போகவே இல்லை. டே செவிட்டு போடா, இப்போ இவனை பிடிச்சதை எடுறா. அவன் போகவே இல்லை. டே அறிவு கட்டவனை, உனக்கு இதில் ஒரு பொருளும் வேண்டாமா, இன்றைக்கி தான்டா ப்ரைஸ் கிடைக்கும், நாளைக்கெல்லாம் கிடைக்காது, போடா போய் எடுன்னு. அவன் டக்குன்னு குனிஞ்சான், ராஜாவை இருக்க கட்டி பிடிச்சிக்கிட்டான். டே தலைக்கு சுகம் இல்லாதவனை, ஏன்டா என்னை கட்டி பிடிச்ச, விடுறான். அவன் விடவே இல்லை, இருக்க கட்டி பிடிச்சிக்கிட்டான்.
தலைக்கு சுகம் இல்லாதன விடுன்னு கேட்டால் அவன் விடவே இல்லை, இன்னும் இருக்கு கடிபிடிச்சான். அப்போ அவன் சொன்னான், ராஜாவே நீர் தான் சொன்னீர், அரண்மனையில் இருக்கிற எது ஆனாலும் நீங்கள் எடுத்துக்கிடுங்க, அதுதான் உங்களுக்கு பரிசு பொருள், எனக்கு நீர் தான் வேணும். அந்த ராஜா என்ன செய்திருப்பார் சொல்லுங்க? அடி கொடுத்துருப்பாரா? இல்லை. நீ என்ன, அதாவது எந்த பொருளையும் நீ நேசிக்காம, விலையேறப்பெற்றவைகளுக்கு மேலே உன்னுடைய நேசத்தை வைக்காம, பரிசு பொருட்கள் மேலே வைக்காம என் மேலே நீ உன் நேசத்தையும் விருப்பத்தையும் வச்சதுனால அவங்க எல்லாம் அரண்மனையில் இருக்கக்கூடிய பொருளை தான் எடுக்கிறாங்க, உனக்கு நான் அரண்மனையே தாரேன்ட்டார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள், சிற்றின்பங்கள், பொழுதுபோக்குகள், அழிந்து போகக்கூடிய மனுஷர்களுக்கு பின்னாடியெல்லாம் போய் இவைகளெல்லாம் விரும்புகிறீங்க. ஆனால் அந்த இயேசு மாத்திரம் எனக்கு போதும், அந்த இயேசு மாத்திரம் எனக்கு போதும்னு சொல்லி நீங்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு இன்னும் வரல. நான் நிறைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது என் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். ஏன்னா அந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இயேசுவை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டாங்க. அதனால் குடும்பம் விட்டு போனது உண்டு, குடும்பத்தாரை விரோதித்தவங்க உண்டு, ஆஸ்திகள் எல்லாம் இழந்தது உண்டு. ஆனால் அவங்க தேவனுடைய பார்வையில் ஐஸ்வர்யவான்களாக இருந்தாங்க, முகம் பிரகாசமாக இருந்துச்சு, வருகை எதிர்பார்த்து வாழ்ந்தாங்க. பரலோகத்துக்கு மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. உங்களுக்குள்ள பரலோகத்துக்கு மேலே அதிக நம்பிக்கை இருக்கா? இயேசு எப்போயா வருவார்னு காத்திருந்தாங்க. என்னை அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போச்சு. ஏன்னா அந்த இருதயம் இயேசுவை மாத்திரம் நம்பி இருந்துச்சு, அந்த இயேசுவையே சார்ந்து இருந்துச்சு. சாப்பாடு இருந்தோ இல்லையோ, படுக்க இடம் இருந்துச்சோ இல்லையோ, மழை பெஞ்சா என்ன பண்ணும் எனக்கு தெரியாது, வெயில் அடித்தா என்ன பண்ணும் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம். இது ஆதி சபையில் அந்த ஜனங்களுக்குள்ள இருந்தான அனுபவம். இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும். அந்த ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறும். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அனே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அந்த வசனத்தை பாருங்க, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் பரிசு பொருட்களை எடுத்துகிட்டு போயிடலாம், விலையுயர்ந்த பொருட்களை எடுத்து, அது கொஞ்ச நாள் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு பிரயோஜனப்படலாம். ஆனால் இயேசுவையே நீங்கள் உங்கள் சொந்தமாக கொண்டு பாருங்கள், எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும். எலியா தேவனுக்குனே வைராக்கியமாக இருந்த ஒரு மனுஷன், உயிருக்கு ஆபத்து வருது, என் உயிரை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொன்னார். அதையும் ஆண்டவர் எவ்வளோ கனப்படுத்தினார்னு பாருங்க. நான் அடிக்கடி கற்பனை பண்ணி பார்ப்பேன், உம்முடைய நம்புகிற ஜனங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உயிருக்கு பயந்த மனுஷனுக்கு காக்கா மூலம் இறைச்சியும் அப்பவும் கொடுக்கார். என் உயிரை எடுத்துக்கிடுன்னு சொன்னார். சரி, உன் உயிரை தானே எடுக்கணும், நான் உயிரை எடுக்க மாட்டேன், உன்னையே எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, என் உயிரை எடுத்துக்கிடும் ஆண்டவரேன்னு சொல்லும்போது நான் உன்னையே எடுத்துகிட்டு போகிறேன். ரதம் வந்துச்சு, நீ அதில் ஏறு. யாருக்காவது அப்படி பாக்கியம் கிடைச்சிதா? யாருக்குமே கிடைக்கல, யாருக்குமே கிடைக்கல. வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணப்பட்டு போய் என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்றார். வழக்கமாக மேலே போகிறதுல நம்முடைய ஆத்மாவை தான் இருக்கும். ஆனால் அங்கே நீங்கள் பாருங்கள், ஒருபடி மேலே போய் நான் கற்பனை பண்ணி பார்க்கும்போதெல்லாம், என் ஆண்டவரே எனக்கு அந்த இருதயம் தான், என் இருதயம் இந்த மாம்ச பிரகாரமான உலக பிரகாரமான இந்த ஜடங்கள், இந்த பொருட்கள் நெருக்கக்கூடாது. ஏன்னா அவர் தேவன். கர்த்தாவே போதும், கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். நான் நல்லவன் அல்லன்னு சொல்கிறேன், ஆத்மா தான் எடுக்கணும். ஒருபடி மேலே போய் ரதத்தை கீழே விடுறார். அக்னிமயமான ரதம் கீழே போய் நிற்குது, அதில் ஏறுறார். யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அது மேலே போகுது. இயேசு மாத்திரம் போதும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள். துன்பம் வரும், இல்லைன்னு சொல்லலை, ஏன்னா அவர் சொல்லிட்டார் சிலுவை உண்டுன்ட்டார். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை விசேஷமாக இருக்கும். அதுட்டார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த தேவனே இருக்க கட்டிப்பிடிச்சு பாருங்கள். டெய்லி காலில் எழுப்பி சில நேரம் ஜெபம் பண்ண முடியலன்னு உங்களுக்கு இருக்குமா? முழங்கால் நில்லுங்க, என் இயேசுவே என் இயேசுவேன்னு ஒரு நேசத்தோடு சொல்லி பாருங்க. அந்த இருதயத்தின் பாரங்கள் எல்லாம் போயிடும். நீங்கள் ஜெபம் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த கடைக்கு போய் சாதனம் வாங்குறது சீரு, 5 கிலோ பருப்பு, 2 கிலோ கத்திரிக்காய், 1 கிலோ உப்பு, 1/4 கிலோ மிளகு, இதான் அவங்க நிலைமைகள். ஜெபம்னு சொன்னாலே கடையில் போய் சாதனம் வாங்குறது.
என்னைக்காவது எதுவுமே கேட்காம அவர்கிட்ட உறவாடி இருக்கிறீங்களா? என்னைக்காவது எதுவுமே கேட்காம அவர்கிட்ட உறவாடி இருக்கிறீங்களா? அதுதான் என் அனுபவம். நான் எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்கு அவர் செய்த எல்லா நன்மைகளை நினச்சி நன்றி நிறைந்து இருந்ததோடு துதிக்கணும். அந்த ஒரு மனநிலைக்குள்ள தான் நம்ம வரணும். என் இயேசுவே என் எல்லாமே, என் இயேசுவே என் இயேசுவேன்னு சொல்லி அவர் செய்த உபகாரங்களை மனசுக்குள்ளே வச்சு அவரை துதிச்செல்லாம் பாருங்கள், அந்த உறவு இன்னும் பலப்படும். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்குன்னா சொன்ன அதே தான். கடையில் போய் சாதனம் வாங்குறது, அதை தாரம் இதை தாரம் இதை தாரம் இதை தாரம் அதை தாரம் அதை தாரம் தாரும் 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 தாரும். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் முதல்ல அந்த தேவனை உடையவர்களாக மாறுங்க, தெய்வ மனுஷர்களாக மாறுங்க, தெய்வீகத்தை உடையவர்களாக மாறுங்க, ஆவியாக இருக்கிற தேவனை போன்று ஆவிக்குரியவர்களாக மாறுங்க. உங்களுடைய வாழ்க்கை விசேஷமாக இருக்கும். பிலிப்பியர்கள் நிருபம் 4:13 வாசிங்க. அங்கே பவுல் அப்போஸ்தலர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் தான் சொன்னேன், நீங்கள் அந்த தேவனை மட்டும் இருக்க கட்டி பிடிச்சிருங்க. தாறுமாற பல காரியங்கள் வரும்போது மன்னன மனுஷன் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் முடியாது. முழங்கால் நின்று இருக்க கட்டி பிடிச்சி பாருங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாம் செய்யப்படும், அவர் பார்த்து விடுவார். ஒரு தனிப்பட்ட ஒரு உறவுக்குள்ளே நீங்கள் வரணும். ஒரு மனுஷனால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவரை சார்ந்துருங்க, அவரோடு ஒட்டிருங்க. நீர் தான் இல்லைன்னு சொல்லி பாருங்க. முதல்ல அவர் செய்கிறது பலம் தருவார், பலம் தருவார். சிந்தனையில் பலம், ஆவியில் பலம். அந்த பலத்தில் எல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு கிருபையும் தருவார், வழி நடத்தக்கூடியவராகவே இருக்கார். லூக்கா சுவிசேஷம் 9:26 வாசிங்க. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். இவ்வளோ காரியம் சொன்னேன். இனியும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து வெட்கப்படுவீங்கன்னா, பொது இடத்துல, ஸ்கூல்ஸில், காலேஜஸில், இல்லைன்னா ஒரு பப்ளிக் ஸ்பீச்சில் சிலலாம் இயேசு பற்றி சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் எங்கெல்லாம் வெட்கப்படுறீங்களோ என் தேவன் உங்களை குறித்து வெட்கப்படுவார். நியாயம் தீர்க்கும்போது நீங்கள் அவரை பார்த்து வெட்கப்படுவீங்க. ஆண்டவரே, நான் கிறிஸ்தவனாக இருந்தேலாம் சரிதான், சபைக்கு போய் இன்னென்ன சூழ்ச்சியெல்லாம் கேட்டது உண்மைதான், ஆனால் உணர்வில்லாத ஜடமாக இருந்துட்டேன். வெளி இடங்களில் போகும்போதெல்லாம் உண்மை சொல்கிறதுக்கு, உங்களுடைய நாமத்தை உயர்த்துறதுக்கு நான் அநேக நேரங்களில் நான் வெட்கப்பட்டது உண்டுன்னு சொன்னேன். இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து உங்களை பார்த்து வெட்கப்படக்கூடியவராக இருக்கார். ரோமர்கள் நிருபம் 1:21 வாசிங்க. அவர் தேவன் என்று ஸ்தோத்திரிக்காமல் இருக்கிறதுனால இருதயம் இருளடைஞ்சு போகும். அநேகருடைய இருதயம் அப்படிதான் இருக்கு. வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அநேகருடைய இருதயம் அப்படிதான். நீங்க சொல்லலை நான் கிறிஸ்தவன், ஆனால் இயேசு யதார்த்தமாக உங்களுடைய இருதயம் விசுவாசிக்கவே இல்லை. அவருக்கு கொடுக்கக்கூடியதான ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமை நீங்கள் கொடுக்கவும் இல்லை. இப்போ உங்கள் இருதயங்களை பாருங்கள், இருள் அடைஞ்சு ரெண்டத்தினையாக கெட்டு பட்ட மரம் போடு இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை நிலைமையை பாருங்கள், பரிதாபம் பரிதாபம் பரிதாபம். அவரை இதயபூர்வமாய் விசுவாசிச்சு நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். நீங்கள் எதுவுமே அது வேணாம் இது வேணும்னு கேட்காதுங்க, எனக்கு நீர் வேணும்னு சொல்லி பாருங்க. எனக்கு நீர் மாத்திரம் வேணும், நீர் மாத்திரம் எனக்கு போதும். என் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணும் ஆண்டவரே. என் சிந்தனை முழுவதும் நீராக தான் இருக்கும், என் சிந்தனை முழுவதும் உங்களுடைய பாடுகளாக இருக்கும், என் உணர்வுகள் முழுவதும் உங்களுடைய பாடுகளுடைய வேதனையாக இருக்கும். நீர் மாத்திரம் எனக்கு போதும்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. அவர் உங்களை பிரியப்படுகிற தேவனாக இருப்பார். இப்போ ஏன் உங்களுடைய இருதயம் இருளடைஞ்சிருக்கு? துதியே உங்கள் நாவல இல்லையே, ஸ்தோத்திரமே உங்களுடைய நாவல இல்லையே. துதிக்குதான் கிடையாது, உணர்வற்று போயிட்டீங்க. அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 16:31 வாசிங்க. அங்க அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுதும் நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று, ஆசீர்வாதம் வேணுமா? இயேசுவை விசுவாசிங்க. இப்போ விசுவாசம் இருக்குன்னு சொல்றதெல்லாம் அந்த கரை போய் சேராது. அது உடஞ்ச போட்டில் ஏற மாதிரி தண்ணி உள்ள வந்து மூழ்கி போயிருவீங்க. ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டதான மகா விசேஷமான பரிசுத்தமான விசுவாசங்கிற கப்பல் இப்போ அதெல்லாம் உடஞ்சி சுக்குநீராக இருக்குது.
என் தேவன் சொல்கிறார், நீ என்ன விசுவாசி, என்னை தேவனாக ஏற்றுக்கொண்டு விசுவாசி. என்னால் எல்லா சூழ்நிலையிலும் உன்னை கரம் பிடித்து வழி நடத்த முடியும். ஒருவேளை அந்த பாதை இன்னும் நெருக்கமாக, சோதனை இன்னும் நெருக்கமாக, உபத்திரவம் இன்னும் நெருக்கமாக இருக்கு, உன்னால் நடந்தே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தக்கவாறு அந்த பாதை இன்னும் குறுகலா இருக்குமா, நான் உன்னை என்ன செய்வேன் தெரியுமா, என் தோள் மேல சுமப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் ஏந்துகிறவர், நான் சுமப்பவர், நான் தாங்குகிறவர், நான் தப்பு வைக்கிறவர். எது வரைக்கும் தெரியுமா, நரை வயது மட்டும், நரை வயது மட்டும். அவர் தான் இயேசு கிறிஸ்து. உங்களை கைவிடக்கூடிய தேவன் அல்ல. ஐயோ நான் ஒருவரை நம்பி என் வாழ்க்கை ஆரம்பித்தேன், நடுக்கடலில் நிற்கிறேன்னு சொல்லி ஒரு மனுஷனும் இயேசுவை குறித்து இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்து போய்விட்டது, எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி விட்டார்கள், யாரும் சொன்னது கிடையாது நான் இயேசுவை நம்பினால் வெட்கப்பட்டு போனேன் என்று. என் தேவன் மகா இரக்கம் உள்ள தேவன். ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிச்சிரு. யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 16வது வசனம். நான் கடைசியாக உங்களிடத்தை எதிர்பார்க்குற இந்த ஒன்னே ஒன்று தான். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். பாருங்க, நான் கடைசி எதிர்பார்க்குற இந்த ஒன்னே ஒன்று தான். 3 முறை மறுதலிச்ச மனுஷனை பார்த்து சொல்றாரு, 3 முறை கேட்குறாரு, பேதுருவே நீ என்ன நேசிக்கிறியா, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிற. அந்த தேவனுடைய இருதயத்தை பாருங்க, அந்த தேவனுடைய இருதயத்தை பாருங்க. நம்மளுடைய ஸ்நேகத்தை விரும்புகிறாரியா? இப்போ உங்களை பார்த்து அதான் கேட்குறேன். நான் நிறைய காரியங்களை சொல்லிட்டேன், ஏசுதான் தேவன், ஏசுதான் தேவன், ஏசுதான் தேவன் என்று சொல்லிட்டேன். இப்போ அந்த தேவன் ஒன்னே ஒன்று கேட்குறேன், நீ என்னை அன்பு செய்வாயா என்று கேட்குறேன். ஏன் அவர் அன்பு செய்யலாமலையா? செய்யணும். எது வரைக்கும் செய்யணும் தெரியுமா? உயிர் போகிறது வரைக்கும். எப்போ எல்லாம் அன்பு செய்யணும் தெரியுமா? கஷ்டமும் தரித்திரமும் நஷ்டமும் வேதனையும் அவமானமும் நிந்தைகளும் உங்களை இயேசுவின் நாமத்தை நிமித்தம் நெருக்க 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 பின்னோக்கேன் நான். அதுதான் என் அன்பு. அன்பு செய்கிறேன் என்று சொல்லி கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யன் என்று இருக்கு. நீங்கள் உண்மையிலேயே அன்பு செய்யக்கூடியவர்களாய் இன்று முதல் இருப்பீர்களே ஆனால், மரண பரியந்தம் உண்மையாய் இயேசுவை அன்பு செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால், முதல்ல சிலுவையை சுமந்துக்கிடுங்க. சிலுவை என்று சொல்லும்போது நீங்கள் விரும்பாத காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அப்போ எல்லாம் இயேசு போதும், உன் சித்தம் போதும். அவருக்கு இது எனக்கு நன்மையாக கண்டார், அதனால் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். இந்த எண்ணம் தான் வேணும். ஏன் எனக்கு இந்த கஷ்டம் என்று பார்க்கக்கூடாது, ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த சோதனை என்று பார்க்கக்கூடாது. அவருக்கு என் வாழ்க்கையிலே இப்பொழுது நான் அனுபவிக்கக்கூடியதான் இந்த காரியம் நன்மை என்று கண்டிருக்கிறார், அனுமதிச்சுக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு பையன்தான் உண்டு, சின்ன பையன். ரொம்ப நேசிச்சாங்க. ஒரு தாயின் தகப்பன் சுகம் இல்லாமல் ஆகுது. கொஞ்சம் சில மணிக்கூரில் இறந்து போகிறார். ஆஸ்பத்திரிக்கும் கொண்டு போக முடியாது. அப்படிப்பட்ட குறிப்பிட்ட சின்ன கொஞ்சம் காலகட்டத்தில் கொஞ்ச நேரம்தான் படுக்கையில் வச்சு முழங்காலையில் கதறினாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த குழந்தைய காப்பாற்றிக்கிட முடியும். என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் என்ன தெரியுமா, அம்பரவு பார்த்தா அதுக்கு பிறகு வேறு ஏதாவது இயேசுவை அறியாத மற்ற ஜனங்களை போல் வேறு இடங்களுக்கு போயிருப்பீங்க. அவங்க சொன்ன ஒன்றே ஒன்று தான். அந்த வார்த்தை என்னட்டு மாறவே இல்லை. எங்களை காட்டிலும் தேவன் அவனை அதிகமாய் நேசித்ததுனாலேயே அவர் அவனை எடுத்துக்கொண்டார், அவரோடு கூட வைத்துக் கொண்டிருக்கின்ற. இந்த இறுதி உங்களுக்கு இருக்குமாயா? இந்த பக்குவம் உங்களுக்குள்ள இருக்குமாயா? இதுதாயா விசுவாசம், இதுதாயா விசுவாச வாழ்க்கை. எப்பவும் உங்களுக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் வந்துட்டு இருந்தா ஒரே சோத்திரம் தான். கஷ்டம் உண்டு, நஷ்டம் உண்டு, சோதனை உண்டு, வேதனை உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, நம்பிக்கை துரோகங்கள் உண்டு, மனக்காயங்கள் வரலாம்.
ஆனால் இவை எல்லாவற்றிலும் என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை ஒருபோதும் கைவிடுறதில்லை. நிச்சயமாக என்னை பாதுகாப்பார். நிச்சயமாக இந்த கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. அதுதான் விசுவாச வாழ்க்கை. மறுபடியும் சொல்கிறேன், எல்லா சூழ்நிலைகளும் நீங்கள் தேவன் நேசிப்பீர்களா? நேசிக்கணும். அதுதான் ஏன் ஒரு வாழ்க்கை. இல்லைன்னா இந்த சுவிசேஷம் வீண். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறது வீண். நான் கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசிரியப்பராக. ஆமென். ஜெபம்.